அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய அசினாபுரத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய தினத்தில் காண இருக்கின்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு நகரம்னு சொல்லலாம், ஒரு பீடம்னு சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு என்ன நிகழக்கூடாதோ அதெல்லாம் நிகழ்ந்த ஒரு இடம் அசினாபுரம். அது மட்டும் இல்லை, இந்த அசினாபுரத்தினுடைய பெருமை என்பது அன்னைக்கு சொல்லுகிற பொழுது சொன்ன, பிள்ளையை பெற்றால் இளநீர், தென்னையை பெற்றா எது? தென்னையை பெற்றா இளநீரா? நான் மாற்றி சொல்கிறேன், ஆமான்றீங்களே. பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர். அந்த தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் காய்த்து அந்த காயை கொண்டு போய் ஒரு பூமியில் புதைத்து வைத்து ஒரு தென்னம் பிள்ளை அந்த தென்னங்கன்றை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வைத்து அதுல ஒரு தேங்காய் காய்த்து அந்த தேங்காயை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு அந்த மரமாகி அதில் ஒரு காய் வருகின்ற வரைக்கும் இந்த அசினாபுரத்தினுடைய பெருமையை சொல்லலாம். அப்ப எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த அசினாபுரத்தினுடைய பெருமையை சொல்லணும்னா, எனக்குரிய ஒரு ஜென்மம் போதாதான், என்னுடைய ஜென்மத்தில் ஒரு ஜென்மம் போதாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெருமைக்கு உரிய ஒரு தலம் என்பது அசினாபுரம். அந்த அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய சிறப்புகள் சென்ற நேற்றைக்கு முந்தைய தினம், நேற்றைய தினத்துல சனி பெயர் சென்றதனாலே சனியினுடைய பெருமைகளை நேற்றைய தினத்தில் அவர் எப்படி பிறந்தார், எப்படி ஈஸ்வர பட்டம் பெற்றார், நவகிரகங்களில் ஒருவராக எப்படி மாறினார், அப்பாவுக்கு ஏன் அந்த பக்கம் பார்க்கிறார், இவர் இந்த பக்கம் பார்க்கிறார் என்கின்றதையெல்லாம் நேற்றைய தினத்தில் தெரிந்து கொண்டும், இடையில அவருடைய சரித்திரம் வருமே ஆனால் இடையிலையும் அவருடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம். இறைவனுடைய கருணையினால் நேற்றைக்கு முந்தைய தினத்தில் நகுசனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியதிலே அவருடைய மகன் யயாதி என்று சொல்லக்கூடியவருடைய வரலாற்றை பார்த்துட்டே வந்தோம். யயாதியினுடைய வரலாறு பார்த்தோம். அந்த யயாதி என்று சொல்லக்கூடியவருக்கு 2 மனைவி, ஒரு மனைவி ஊரறிய தாலி கட்டியவள், ஒரு மனைவி அவரா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்தம்மா தெய்வயானி சுக்கராச்சாரியாருடைய மகள், இந்தம்மா சன்மிஸ்டை அசுரனுடைய மகள். இவர் 2 பேருக்கும் 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. என் மகளை தவிர வேற எந்த பெண்ணையும், ஏன் அவர் சுக்கராச்சாரியார் யயாதி கிட்ட சத்தியம் வாங்கினார்னா, அரசர்களுக்கு மனைவிமார்கள் அதிகம். பகவான் அரசர், துவாரகையனுடைய அரசர். யாருக்காவது தெரியுமா பகவானுக்கு எத்தனை மனைவின்னு? பாமா தெரியும், ருக்மணி தெரியும். அதுக்கப்புறம் 16,008 பேர், 16,000 பேர் கோபஸ்ரீகள், 8 பேர் பட்டத்து அரசிகள். மொத்தம் பகவானுக்கு எவ்வளவு? 16,008 பேர். நாரதர் கேட்டார், என்னால ஒன்ன வச்சே சமாளிக்க முடியலையே கிருஷ்ணா, நீ 16,008 வச்சு எப்படி சமாளிக்கிற? என்னால ஒன்னே சமாளிக்க முடியல, நீ 16,008 வச்சு எப்படி சமாளிக்கிற? சரி வா, 16,008க்கும் நான் உன்னை அடிச்சுட்டு போறேன்னு கூட்டு போனார். அங்க போனா இவர் கூட ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். 16,008 மனைவிமார்கள் கூட ஒரு கிருஷ்ணர் இருந்தார். இந்த காட்சியை பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா நாரதர். எத்தனை கிருஷ்ணர்? 16,008. இவர் கூட இருக்கிற கிருஷ்ணரோட சேர்த்து 16,009 கிருஷ்ணரை ஒரு சேர பார்த்த ஒருத்தர் யாருன்னா நாரதர். ஏன்? எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒரேடியா அவ்வளவு கிருஷ்ணரை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும், நம்மால ஒரு கிருஷ்ணரையே பார்க்க முடியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அத்தனை கிருஷ்ணரை பார்த்தாரப்பா, அவ்வளவு வடிவத்தை. அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னார், என்னால 16,008 வடிவத்தை எடுக்க முடியும், 16,008 மனைவிகளையும் சரி சமமாக நடத்த முடியும், அவங்களுக்கு தேவையான அனைத்துமே என்னால செய்ய முடியும்.
உன்னால செய்ய முடியாது, அவதாரம் செய்ய முடியாத 16,008 வடிவத்தை எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. யாரால? நாரதரால. அதனால உன்னால முடியலன்றதுக்காக ஒரு மனைவியோட நிறுத்தி கொண்டாய். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஆண்களுக்கு. ஆமா, அத்தனை வடிவம் நம்மளால எடுக்க எத்தனை இருக்குமோ அவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இப்போ இந்த யயாதிக்கு 2 மனைவி இடத்துல சுகபோகத்தை அனுபவித்த 5 பிள்ளைகள் பிறந்தாச்சு. இப்போ சுக்கராச்சாரியார் இடத்துல தெய்வ யானை போய் என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு 3 குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார். இது நேற்றைக்கு முந்தைய தினத்துல பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சுக்கராச்சாரியார் யயாதிக்கு சாபம் கொடுத்தார். காச நோயும் முதுமை பருவமும் வர கடவது. முதல்ல டிபி யாருக்கு வந்தது? காச நோய்னா டிபின்னு அர்த்தம். அது யாருக்கு இருந்ததுன்னா யயாதிக்கு தான் வந்தது. அவர் தான் கொடுத்தார். சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார். இப்ப அந்த சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்ததுனால இப்போ அவர்கிட்ட சொன்னார், மாமா உங்க பெண்ணையும் அனுபவிக்க முடியாது, அந்த பெண்ணையும் என்னால அனுபவிக்க முடியாது, இதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா? நடந்த கதையை சொன்னார். அந்த பெண் என் இடத்துல கர்ப்பதானம் கேட்டா, வேற வழி இல்லாம சத்தியம் செய்து கொடுத்ததுனால சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். சொன்ன கதையும் முடிஞ்சது. சரி, உனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, 5 பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு நீ கேள், யாராவது இளமையை கொடுத்தால் நீ பெற்றுக்கொள், அந்த இளமையை வாங்கி கொண்டு முதுமை பருவத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு நோயையும் அவங்களுக்கு கொடுத்தோணும். யார் கொடுப்பார்களோ அவர்களுக்கு உன் நாடு நகரம் அனைத்தும் கொடு சொல்லிட்டார். இதை கேட்ட அடுத்த வினாடி 5 பிள்ளைங்களை நைலா நிக்க வச்சு இவர் கேட்டார். அதுக்கு அந்த 5 பிள்ளைகளும் பதில் சொல்றாங்க. 4 பிள்ளைகள் இளமையை கொடுக்க மறுத்துட்டாங்க, நோயையும் வாங்க மறுத்துட்டாங்க. அந்த பிள்ளைகள்ல இருந்துதான் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடியது பிரிந்தது. முதல் குலம் யாதவ குலம் அப்படின்னு ஆனது. 2வது குலம் வேளாளர் குலம் என்று ஆனது, விவசாயம் பண்ணி. 3வது மாமிசத்தையும் மதுவையும் விற்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4வது பிச்சை எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல இருந்துதான் குலம் பிரிந்ததாகவும் சொல்றாங்க. பாரதத்தினுடைய வரலாற்று பகுதியில வருது. அது விரிவாக போனோம்னா இன்னும் பெருசா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். இறைவனுடைய கருணையினால இப்போ கடைசி பிள்ளை பூரு மகாராஜா. இந்த கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடியவர் இளமையை கொடுக்கிறார் தன் தந்தைக்கு. இப்போ ஒரு கேள்வி நான் அன்னைக்கே உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் அந்த கேள்வியை கேட்டேன். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல ஒரே கேள்விக்கு பதில் 2 பதில் இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம். அப்பா கேட்டா உயிரையும் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. மாதா கேட்டா உயிரை கொடுக்கணும்னு சொல்லுது. குரு கேட்டா கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. தெய்வம் கேட்காமலேயே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே அன்னைக்கே விளக்கம் சொன்னேன். அதே மாதிரி மூத்த மகனாக இருக்கக்கூடிய எதுவு 2வது பிள்ளை, 3வது பிள்ளை, 4வது பிள்ளை. இப்ப இந்த 4 பேரை என்ன சொல்றாங்க? என் இளமையை வாங்கிட்டு என்னுடைய தாயிடத்தில் உறவு வைத்தால் அது நான் வைத்ததாகத்தானே அர்த்தம்னு சொல்லப்படுகிறது. அப்ப அதுவும் தப்புன்னு சொல்லுது இல்லையா? அப்போ 2 பக்கமும் நியாயம் இருக்கிறது. 2 பக்கமும் நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தின் காரணமாகத்தான் ஒழுக்கமான குலத்தில் பகவான் அவதாரம் செய்கிறார். எது குலத்துல? யாதவர் குலத்தில் பிறக்க இருக்கிறார். இப்போ இளமையை பூரு மகாராஜா கொடுத்துட்டார். 1000 வருஷம் இந்த யயாதி இளமையை அனுபவிச்சார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அதுக்கப்புறமா அவருக்கு ஆசை தீந்து முடிஞ்சது. பிள்ளை கிட்ட அதுக்கப்புறம் நாட்டை கொடுத்தார், நகரத்தை கொடுத்தார், ஆட்சி பீடத்தில் இளமையும் கொடுத்துட்டு அப்ப நீ ஆண்டுகொள் அப்படின்னார். இப்போ முதல்ல இருந்த குலம் யயாதின்னு இருந்தது, இப்போ பூரு குலம் என்று ஆனது. தந்தையின் பொருட்டு ஒரு மகன், இது பாரத கதை, ஒரு மகன் எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டியவர் பூரு மகாராஜா. அப்பாவுக்காக 1000 வருஷம் இளமையை துறந்தவர். ஒரு பிள்ளை பெறணும்னா இப்பெல்லாம் என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை பிறகுனா என்ன புண்ணியம் செய்து உன்னை பெற்றேனோன்னு தாயினுடைய வாயிலிருந்து வரணும், தந்தையினுடைய வாயிலிருந்து வரணும். என்ன பாவம் பண்ணி தொலைச்சேனோ தெரில, பாவத்தின் மொத்த
மொத்த சம்பளமா யார் வந்துக்கிறது? நம்ம வயிற்றுல வந்து பிள்ளையா பிறந்திருக்குது. எல்லாருக்கும் அப்படி ஒரு சில வார்த்தைகள் நாமளே சொல்ல வேண்டியது இருக்கும். எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணி தொலைச்சணும், என் வயிற்றுல வந்து இந்த பாவி பிள்ளையா பிறந்திருக்குது அப்படின்னு வாங்க சில தாய் தந்தையர். ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ பூரு மகாராஜாவுக்கு அவர் சில காலம் ஆண்டு அவருக்கு ஜனமே ஜெயன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறக்கிறது. ஜனமே ஜெயனுடைய பிள்ளை பிராசீனன், பிராசீனனுடைய பிள்ளை சையாது, சையாதியினுடைய பிள்ளை சார்வபம்மன், சார்வபம்மனுடைய மகன் சுரவிடனன், சுரவிடனுடைய மகன் பௌமராஜன், பௌமராஜனுடைய மகன் நைதானிகன், நைதானிகனுடைய மகன் குரோத மன்னன், குரோத மன்னனுடைய மகன் தேவாவி, தேவாவினுடைய மகன் உருசிகன், உருசிகனுடைய மகன் அரிசிகன். இப்படியே அவர்களுடைய தலைமுறையில வருகிற பொழுது அரிசிகனுடைய பிள்ளை வரராஜன், வரனுக்கு பிள்ளை திடராஜன், திடனுக்கு பிள்ளை நீலராஜன், நீலனுக்கு பிள்ளை துஷ்யந்தன். இத்தனை பேர் அந்த அஸ்தினாபுரியை ஆண்டு இருக்கிறாங்க. துஷ்யந்தன் வேட்டைக்கு போனார். அங்க வேட்டைக்கு போயிருக்கிற பொழுது தண்ணி தாகம், சித்திர வைகாசி வெயில், தண்ணி தாகத்தினால அவரால் ரொம்ப நேரம் தாகத்தை அடக்க முடியல. மந்திரி கிட்ட கேட்டார், மந்திரி இங்க எங்கேயாவது குடிப்பதற்கு நீர் கிடைக்குமா? ஐயா, இந்த காட்டில் கண்வ முனிவர் ஒரு முனிவர் இருக்கார், அவருடைய ஆசிரமம் இருக்கின்றது இங்க, உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க போய் அங்க நீர் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் இங்கேயே குதிரை யானை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. இவர் இங்கிருந்து குதிரை மேல போனார். போன கண்வ முனிவர் யாகத்துக்கு போயிட்டுகிறார். கண்வ முனிவருடைய வளர்ப்பு மகள் சகுந்தலை, விஸ்வாமுத்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த சகுந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறார். அந்த ஆசிரமத்திற்கு இவர் போன உடனே பார்த்தா பெண் ரொம்ப அழகா இருக்கிறார். பார்த்த உடனே காதல், கண்டதும் காதல் வந்து இப்ப அவர் எடுத்த உடனே, ஏன்னா இதுவரைக்கும் அரண்மனையில் அவர் யாரையும் அந்த மாதிரி அழகுடைய பெண்ணை பார்க்கல, அந்த பார்க்காததுனால இப்ப அந்த பெண்ணிடத்துல கேட்கிறார், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளணும், நீ என்ன சொல்லுகிறாய்? அதுக்கு அந்த அம்மா சொல்ற, நீங்க அரச குலம், நான் அந்தன குலம், பொருத்தம் இல்லைன்னா. ஆமா, உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு கேட்டார். முருகப்பெருமான். அவருக்கு மனைவி யாரு? வள்ளி தெய்வ யானை. தெய்வ யானை யாருடைய? இந்திரனுடைய மகள். வள்ளி எம்பிராட்டி எது? கொரத்தி பெண் இல்லையா, வேடர்களுடைய மகள் அவள். அப்போ உங்க முருகரே கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், நீ பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? ஒரு கேள்வி அங்க வந்துட்டு சொன்ன உடனே இவளுக்கும் அந்த குதிரை மேல வந்ததை பார்த்தா இல்லையா, இவளுக்கும் ஆசை வந்துருச்சு. இவ்வளவு வீரமானவர், இவ்வளவு நல்லவர், நமக்கு கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைத்து இவரு சரின்னு அந்த அம்மா சொல்ற. அப்போ எங்க அப்பா வந்துட்டோம். அம்மா, உங்க அப்பா வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, அவர் வரும்போது வரட்டும். நம்ம இருவரும் இரு மனம் ஒத்து போனதுனால அது திருமணம். இரு மனம் ஒத்து போனதுனால அது திருமணம். இப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு என்னை கைவிட மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? ஏன்னா யாரும் கிடையாது, என் தோழி தான் இருக்கா. என் தோழி சாட்சி சொன்ன உலக மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒரு சாட்சி வேணுமே. அவர் சொன்னார், நான் சத்திரியன், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் சத்திரியன், சத்தியத்தை தவிர உண்மையை தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பூமி மாதா சாட்சியா, ஆகாசவாணி சாட்சியா, சத்தியமாக நான் உன்னை கைவிட மாட்டேன். அரண்மனைக்கு போனதும் மந்திரிகளை சொல்லி மந்திரிகள் கூட வந்து நான் நாளைக்கே உன்னை அழைச்சிட்டு போறேன். நம்ப முடியுமா? நம்பாம இருக்க முடியுமா? நம்பிட்டா. நம்பினத உடனே அவர் பார்த்தார், கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ண உடனே சும்மா இருக்க முடியுமா? கணவன் மனைவி இல்லற சுகம் அனுபவிச்சுட்டார். அனுபவிச்சுட்டு அவர் டாட்டா காட்டிட்டு பாய் சொல்லிட்டு போறார். எங்க இருந்து? மனைவி கிட்ட சொல்லிட்டு போறார், நீ ஒன்னும் கவலைப்படாதே, நான் உன்னை வந்து நாளைக்கு அழைத்துக் கொள்ளுவேன். அவர் அந்த தேர் திரும்புற முனை வரைக்கும் இவ திரும்பி பார்க்காம அவரையே பார்த்துட்டு இருந்தா.
விஸ்வாமுத்திரர் தவம் முடிஞ்சு பிரம்மரிஷி பட்டத்தை பெற்ற பிறகு அங்க சொல்றார் முனிவர், யாரு வசிஷ்டர் சொல்றார், உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கன்வ முனிவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கு, அந்த பெண்ணை போய் முதல்ல பாருன்றார். பெண் பாவம் பொல்லாதது, குழந்தை பெற்ற குழந்தைய நீயும் விட்டுட்ட, மேனகையும் விட்டுட்டா. நடு காட்டுல அந்த குழந்தை கத்தி கொண்டிருந்தது. அந்த குழந்தைய சகுந்தலை என்று சொல்லக்கூடிய பட்சி தான் அங்கங்க இருக்கக்கூடிய உணவுகளை கொண்டு வந்து அந்த வாயில வைத்து தன் ரெக்கையை வச்சு இடி மின்னல் புயல் காற்று எது வெயிலுக்கும் அந்த இறக்கையை விரித்துதான் அது நிழல் கொடுத்துட்டு இருந்தது. அதனாலதான் கன்வ முனிவர் அந்த பட்சிக்கு இருக்கக்கூடிய இரக்கம் கூட பெற்றவர்களுக்கு இல்லைன்னு அந்த குழந்தைக்கு சகுந்தலை என்று பெயர் வச்சார். அந்த பட்சியினுடைய பெயர் தான் சகுந்தலை என்பது. அதனால நீ அந்த குழந்தைய போய் பாருன்னார். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமுத்திரர் வர்றார். அப்படி வரும் பொழுது இந்த அம்மா கணவர் போன அந்த தேர் பார்த்துக்கிட்டே நிக்கிறா. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் அப்பா யாருன்னு தெரியும், அம்மா யாருன்னு தெரியும். கன்வ முனிவர் ஒரு முறை அவருடைய வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி கொண்டிருப்பதை இந்த அம்மா மறைஞ்சிருந்து கேட்டிருக்கா. அதனால விஸ்வாமுத்திரர் தான் தெரியும் இந்த அம்மாவுக்கு. ஆனா இப்ப எதிரில் வந்து விஸ்வாமுத்திரர் நிக்கிறார். மகளே, நான் விஸ்வாமுத்திரர் உன் தந்தை அப்படின்றார். இவளுக்கு ஞாபகம் மொத்தம் எங்க இருக்கு? கணவன் மேல இருக்கு. தேர் போயிட்டு இருக்கு. அந்த தேரையே இவள் பார்த்து கொண்டிருப்பதனால விஸ்வாமுத்திரர் இப்படி திரும்பி பார்த்தா தேர் போயிட்டு இருக்கு. ஒரு பெத்தவன் நான் வந்து இந்த இடத்தில் நிற்கின்ற பொழுது என்னையும் கண்டுகொள்ளாமல் நீ அவனையே பார்த்து கொண்டிருப்பதனால, அவன் நினைவாகவே இருப்பதனால, உன்னை நேரில் அவன் பார்க்கின்ற வரைக்கும் உனக்கு இல்ல அவனுக்கு உன் நினைவு அற்று போக கடவுதுன்னு கொடுத்துட்டார் சாபத்தை. என்ன சாபம்? உனக்கு அவன் நினைவு அற்று போகன்னு சொல்லல, அவனுக்கு உன்னை நேரில் உன்னை பார்க்கின்ற வரைக்கும் அவனுக்கு உன் ஞாபகம் அற்று போக கடவுது கொடுத்துட்டார். இப்ப வாங்கியாச்சா சாபம்? இப்ப இந்த அம்மா ஒரு மாசம் ஆச்சு, இந்த முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறினது. கன்வ முனிவர் பார்த்தார், என்னமோ தெரியல, குழந்தைகிட்ட கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதே. அம்மா என்ன யாரோ வந்துட்டு போன மாதிரி தெரியுது, தேர் சக்கரத்தினுடைய சுவடு தெரிஞ்சது. இந்த அம்மா உண்மையை சொல்லிட்டார். அவர் வந்தார், இந்த மாதிரி நான் காந்தர்வ மனம் செய்து கொண்டேன், நாளைக்கு வந்து கூட்டு போறேன்னு சொன்னார். ஒரு மாசம் ஆச்சு வரல, 2 ஆச்சு, 3 ஆச்சு, இங்க வயிறு பெருத்துக்கிட்டே இருக்கு. 10 திங்கள் கழித்தது, ஒரு குழந்தை பிறந்தது. கன்வ முனிவர் பரதன் என்று பெயர் வச்சார். அவன் ஆண்ட நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு என்ன பேரு? பாரத நாடு, பரத நாடுன்னு பேர். என்ன நாடு? பாரத நாடு, பரத நாடுன்னு பேர். அவன் அவ்வளவு ஒழுக்கமான ஆட்சியை பண்ணான். அதனாலதான் நம்ம நாட்டுக்கு பாரத நாடு, பரத நாடு அப்படின்னு பேர். இப்போ அந்த பரதன் என்று சொல்லக்கூடியவன் குழந்தை 9 வயசு ஆயிட்டது. அப்பா இன்னும் வந்து அழைத்து கொண்டு போகல. இப்ப அப்பா அழைத்து கொண்டு போகல, எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை. இந்த குழந்தை கேட்கிறான் தாத்தாவை பார்த்து, தாத்தா எங்க அப்பா யாரு? இப்ப அவர் என்ன சொல்லுவார்? அப்பா துஷ்யந்தன் தான் உன் தந்தைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இவர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இவர் சொல்லலாம். இப்ப மகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன் தாயிடத்தில் கேளினார். தாய்கிட்ட கேட்டா அந்த அம்மா சொல்ற, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் துஷ்யந்தன் தான் உன்னுடைய தந்தை. அப்ப இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருந்து ஏன் என்ன ஒரு முறை கூட வந்து பார்க்கல? ஒரு கேள்வி வருத. அதனால அம்மா, குழந்தை எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சானோ, இதுக்கு மேல நீ இங்க இருந்தால் எனக்கும் மரியாதை இல்லை, உனக்கும் மரியாதை இல்லை. கடைசியில நானும் தப்பானவனாக உலக மக்களுக்கு தெரிவேன், நீயும் தப்பானவளாக போய்விடுவாய். அதனால சொல்றேன், நாம் பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தால் நான் அவனிடத்தில் கொண்டு போய் உன்னை விடலாம். நீயே விரும்பி பண்ணி கொண்டதனால அந்த நாட்டினுடைய எல்லை வரைக்கும் என் சீடர்களை அனுப்புறேன். நீ போய் அந்த அது உன் கணவரோடு சேர்ந்து இல்லறம் என்கின்ற நல்லறம் வாழ் சொல்லி அனுப்பிச்சிட்டார். சரின்னு இங்கிருந்து புறப்பட்டு நாட்டினுடைய எல்லை வரைக்கும் முனிவர்கள் துணைக்கு வந்தாங்க. அம்மா, இது துஷ்யந்தன் ஆளக்கூடிய நாடு, நீ இனிமேல் தனியாக சென்று கொள்ளலாம். அந்த முனிவர்கள் ஆசிரமத்துக்கு திரும்பிட்டாங்க. இப்ப இங்கிருந்து சகுந்தலை முருகப்பெருமானும் பார்வதி அம்மையாரும் நடந்து போனா எப்படி இருக்குமோ அப்படி போறாங்க 2 பேரும்.
அந்த வீதி அனைவரும் இவங்களையே பார்க்குது. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு, இவன் அச்சு அசல் அப்படியே இருக்கானே, நம்ம நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மாதிரியே இருக்கானே, எப்படி இருக்க முடியும், ஒரே மாதிரி இருக்காங்களே. இவள் பார்வதியோ அல்லது அந்த மகாலட்சுமிய சரஸ்வதிய, எல்லாருக்கும் சந்தேகம். காவலர்கள் கிட்ட போனா அந்த அம்மா போன உடனே அந்த காவலர்கள் கிட்ட சொல்றா, ஐயா வணக்கம், என் பெயர் சகுந்தலை, நான் உங்கள் மகாராஜாவை பார்க்க வேண்டும், உங்க மகாராஜா கிட்ட அனுமதி கேளுங்க. எங்கிருந்து போனவன் என்ன பண்ணான், பேரை விட்டுட்டான். யாரோ ஒரு அம்மா ஒரு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறா, உங்களை பார்க்கணும்னு சொல்றா. நேரா சரி உள்ள வர சொன்னார். துஷ்யந்தன் தன் மனைவியையும் தன் பிள்ளையும் பார்த்துட்டார். ஆனா சுவாமி வணக்கம்னு, வணக்கம். இப்போ துஷ்யந்தன் கேட்கிறான், தன் மனைவின்னு தெரியுது, தன் மகன்னு தெரியுது, ஆனா அங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணே நீ யார், பெண்ணே நீ யார். ஒரு கேள்வியா இருந்தா பரவாயில்ல. அடுத்து கேட்கிறார், உன் கணவர் யார், உன் தாய் யார், உன் தந்தை யார், அது மட்டும் இல்ல இந்த பிள்ளை யார், இந்த பிள்ளையினுடைய அப்பா யார், உன் குலம் யாது. இவ்வளவு கேள்வி அவர் கொடுத்தார். இப்போ பெண்ணறி எல்லாரும் சொல்வீங்கள, பெண் புத்தி, பெண் புத்தி அதல்ல, பெண்ணறிவு, நுண்ணறிவு. இப்ப அந்த அம்மா ஒரே இவ்வளவு கேள்வி துஷ்யந்தன் கேட்டார், ஒரே பதில் சொன்னார், மகனே பரதா அப்பாவை வணங்கு. என் குலம் தெரியாம கோத்திரம் தெரியாம என் கழுத்துல நீ தாலி கட்டி இருக்க முடியாது. எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாருன்னு தெரியாம உன்னை என் கழுத்தை என்னை கண்டிருக்க முடியாது. என் பேர் தெரியாம ஊர் தெரியாம என்னை நீங்க தொட்டு இருக்க முடியாது. நீங்கள் தான் என்னுடைய கணவர் என்பதற்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அப்படின்னா அது உங்களுடைய பிள்ளை இல்லையா. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் சொன்னா, மகனே பரதா அப்பாவை வணங்கு. அவர் கேட்டதுக்கு மொத்தத்துக்கும் பதில் ஒரே பதில் முடிஞ்சிச்சா. இவ முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார். இவர் சொல்றார், நான் உன்னை கண்டதில்லை, கலந்ததில்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உனக்கு எனக்கும் பொருத்தம் இருக்க முடியும், உனக்கும் எனக்கும் பிறந்தது என்று சொல்லுகிறாயே இந்த குழந்தை, இது எந்த விதத்தில் நியாயம்? நான் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாத சன்னியாசி, எது பிரம்மச்சாரி. அப்போ மந்திரிங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மந்திரிங்க எல்லாம் பேசுறாங்க, ஆமா இவருக்கு எங்க கல்யாணம் ஆச்சு, நமக்கு தெரியாம இவர் எப்ப கல்யாணம் பண்ணார், ஏன்னா இவருக்கு தண்ணி தாகத்துக்கு போனாருன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அங்க போன இடத்துல இப்படி ஒரு திருவிளையாடலை இவர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, மந்திரி கிட்ட வந்து சொல்லணும்னு வரும்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் கொடுத்துட்டார் சாபம். அப்பவே இவருக்கு மனைவியினுடைய ஞாபகம் போயிடுச்சு. இப்ப நேர்ல பார்க்கும் பொழுதுதான் இவ மனைவின்னு தோணுது. ஆனா எடுத்த உடனே சகுந்தல உன்னை நான் இவ்வளவு நாள் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுடுன்னு சொன்னா இந்த மந்திரிங்க மொத்த பேரும் சொல்லுவாங்க, இவரு எப்ப பார்த்தாரு, எப்ப கல்யாணம் பண்ணாரு, இவருக்கு தான் பிறந்ததா. ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா அங்க இருந்ததே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருந்திருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு நாளிகை, அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், ஒரு முகூர்த்த நேரம் தான் அவர் அங்க இருந்திருக்கார். அந்த முகூர்த்த நேரத்துக்குள்ளர ஒரு கரு உற்பத்தி ஆகுன்றது வந்து யாராலையும் சொல்ல, ஒரு செகண்ட் அது வேறன்னு வச்சுக்கோங்க, ஒரு துளி அது போனால் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்ப கேள்வி அது அல்லவா, என்ன சொல்லுவாங்க, இது இவருக்கு தான் பிறந்ததா இல்ல வேற யாரா, ஒரு கேள்வி வந்துருமா. அது மட்டும் இல்ல, இவரை கல்யாணம் பண்ணது இவர் யாருக்கிட்டையுமே சொல்லல. அப்ப அந்த கேள்வி வரும், இப்ப யார் சாட்சி வரணும், ஒன்னு பூமி மாதா வரணும், இல்லன்னா ஆகாச வாணி வரணும். 2 பேர்ல யாருன்னா சாட்சிக்கு வரணும். ஏன்னா அந்த 2 பேரை வச்சுதான் அவர் தாலி கட்டினார். இப்ப அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாட்சிக்கு வரணும். அதனால உன்னை நான் கண்டதில்லை, கடந்ததில்லை. இந்த அம்மா தன்னுடைய வரலாறு மொத்தத்தையும் சொல்லி பார்த்தா, நீங்க இந்த தேதியில, இந்த நாள்ல, இந்த நேரத்துல வந்தீங்க, இந்த நாள்ல நீங்க வேட்டையாட வந்தீங்க, தண்ணி தாகத்துக்காக எல்லா கதையும் சொன்னா. மந்திரி சொல்றான், யாரோ எங்க ராஜா பேரை கெடுக்கிறதுக்காக இந்த அம்மாவை அமுச்சு வச்சுக்கிறான் சொல்றான்.
அப்ப என்ன செய்ய முடியும்? அப்பதான் இந்த அம்மா சொன்னா, ஏ ஆகாசவாணி, ஏ பூமி மாதா, நீங்கள் இருவரும் என்னை போன்று பெண் தானே, உங்கள் இருவரை சாட்சி வைத்துதானே அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார், இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்தினார். இப்பொழுது 2 பேர்ல யாராவது ஒருவர் வரவில்லையானால் இந்த பூமியை பிளந்து கொண்டு நான் மாண்டு விடுவேன்னு சொன்ன அடுத்த வினாடி ஆகாசவாணி, அம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாதே, ஏ துஷந்தா, இவள் உன் மனைவி, இவன் உன் மகன். இதை சொன்ன அடுத்த வினாடி சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஓடி வந்து சகுந்தலை காலில் விழுந்தார். அந்த அம்மா ஒரு 10 அடி தள்ளி போய் நின்னா. இப்போ இருக்கிற மனைவி அந்த நல்லா பார்க்கட்டும், விடு, இன்னும் 4 முறை விடு, என்னை பார்த்து கண்டதில்லை கலந்ததில்லைன்னு சொன்னேன், 40 முறை விடு, நீ பண்ண பாவம் அப்பதான் தொலையும் அப்படின்னு இருப்போம். ஆனால் அந்த அம்மா 10 அடி தள்ளி நின்னா, சுவாமி உங்க காலில் நான் விட வேண்டும், என் காலில் நீங்கள் விழக்கூடாது. அது சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பரதனுக்கு சிம்மாசனத்தை கொடுத்து விட்டு கணவனும் மனைவியும் இல்லறத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா மனைவியை ஒரே ஒரு முறைதான் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. சிம்மாசனத்துல பரதனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டாங்க. டே அப்பா, தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணும். தர்ம நெறியில் பரதன் ஆட்சி பண்ணார். அந்த பரதன் என்று சொல்லக்கூடியவன் ஆண்டதனால நம்ம நாட்டுக்கு பாரத நாடு, பரத நாடு அப்படின்னு பேர். அந்த பரதனுக்கு பிள்ளை பூமன், பூமனுடைய மகன் சுகோத்திரன், சுகோத்திரனுடைய பிள்ளை அத்திகன். அத்தி என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் இந்த அசினாபுரி என்று சொல்லக்கூடிய, அப்போ சிறிய ஒரு அரண்மனையாக தான் இருந்தது. இந்த அத்தி என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் அதிகமான யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை என்று சொல்லக்கூடிய படைகள் அதிகமாக வைத்திருந்து, யானை என்று சொல்லக்கூடிய யானை மேலதான் அவர் வலம் வந்தார். அது மட்டும் இல்லை, இவர்தான் தன் பெயரில் இந்த நகரம் முழுவதும் பெரியதாக சிறிய நகரமா இருந்ததை பெருசாக்கினார். அளவு சொல்லுவோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தது அப்படின்னு இல்லையா, இப்ப அந்த அளவை பெருசாக்கினார். இப்ப திருக்காரணீஸ்வரனுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு கோயில் அப்படின்னா, இதை பெரியதாக ஆக்குவோம் இல்லையா, பெரிய கோயிலாக ஆக்கும் பொழுது இடம் சுத்துல எடுப்போம் இல்லையா, அது மாதிரி அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய அத்தி என்கின்ற மன்னன் ஆண்டதனாலே அவர்தான் நகரத்தை விரிவுபடுத்தினார். அவர் விரிவுபடுத்தியதனால அவருடைய பெயரிலேயே அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய பெயரில் விளங்கியது. அதுதான் அசினாபுரம். அத்தி என்கின்ற மன்னன் ஆட்சி செய்ததனால, விரிவுபடுத்தியதனால அசினாபுரம் என்று பெயர் வந்தது. அந்த அத்தியினுடைய மகன் நிகம்பன், நிகம்பனுடைய மகன் அசாமிலன், அசாமிலனுடைய மகன் சவ்வரணன், சவ்வரனுடைய மகன் ஜெயசேலன், அதாவது பார்த்தீங்கன்னா சவ்வரனுடைய மகன் குருராஜன், குருவினுடைய மகன் பரீட்சித்து. இந்த குரு என்று சொல்லக்கூடியவருடைய மகன் பரீட்சித்துன்னு சொல்றேன் இல்லையா, இந்த குரு என்று சொல்லக்கூடிய நம்ம நாட்டுக்கு குருநாடுன்னு பேர். நம்ம நாட்டுக்கு குருநாடு, பரத நாடுன்னு முடிஞ்சது, அடுத்து குருநாடுன்னு வந்தது. ஏன் குருநாடுன்னு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு என்று சொல்லக்கூடிய மன்னன் கங்கையில அதிகமாக நீர் பெருக்கெடுத்து ஓடுனது. நம்ம சென்னையையும் தென் மாவட்டங்களையும் மிரட்டுச்சு இல்லையா, அது மாதிரி ஒரு முறை குரு ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது வடநாட்டில் பெரு வெள்ளம், கங்கை கரை புரண்டு ஓடி எல்லா இடத்திலேயும் நீர் நிரம்பி வழிந்தது. மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக என்னென்னமோ கட்டி பார்த்தாங்க, எதிலையுமே அணை நிக்கல. அப்போ மணல் மூட்டை படுகிறோம் தெரியுமா, அந்த மாதிரி மணல் மூட்டைகளை அடுக்கி பார்த்தாங்க, பாலம் கட்டி பார்த்தாங்க, எதிலையுமே கங்கையை அடை கட்ட முடியல. அப்ப என்ன செய்வதுன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குருமார்கள் கிட்ட கேட்ட உடனே என்ன செய்வது என்று தெரியலன்னு சொல்லும் பொழுது, யாராவது பலி கொடுத்தால் ஒருவேளை அந்த கங்கை நிப்பால் என்று இவர்கிட்ட டைரக்டா சொல்லல, காதுபட பேசிக்கிட்டு இருக்கிறத இவர் கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், மகன் அணை கட்டுவதற்காக அங்க போய்கிறான், மண்ணினால அணை கட்டுறதுக்கு போய்கிறாங்க. போன இடத்துல பார்த்தார், அடுத்தவர்கள் பிள்ளைய வெட்டி நாம பலி கொடுப்பதை காட்டிலும் தன் மகனையே வெட்டிலான்னு மண் வெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மகன் வெட்டியால தன் மகன் கழுத்தை வெட்டி அணை கட்டினார்.
கங்கா தேவி பயந்து போய், பாவி, உன் வம்சத்துக்கு வரக்கூடிய வாரிசை வெட்டி இப்படி பலி கொடுத்து என்னை தடுத்து நிறுத்தினாயே, இனி ஒரு துளி நீர் கூட அந்த பக்கம் நான் போக மாட்டேன்னு கங்கை பயந்து அப்படியே நின்ட்டாளா. அதனால தன் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன் வாரிசு குல வாரிசாக இருந்த தன் மகனையே, மூத்த மகனையே பலி கொடுத்த ஒரு பெருமான் குரு. அந்த நாட்டுக்கு பெயர் குருநாடுன்னு வந்துடுச்சு. குருவே ஆண்டதனாலே, நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன் மகனை பலி கொடுத்ததனால நம்ம நாட்டுக்கு என்ன பேர் வந்துச்சு? குருநாடுன்னு பேர் வந்தது. மகன் வெட்டி என்று சொல்லக்கூடியது போய் மண் வெட்டி, அப்புறம் நீங்கள்லாம் என்ன சொல்றீங்க? மம்முட்டி அப்படின்னு பேர் வந்துருச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவினுடைய மகன் பரீட்சித்து, பரீட்சித்துவினுடைய பிள்ளை பிரதீப மகாராஜா. பிரதீப மகாராஜா தன்னுடைய வம்சாவளியில நல்ல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு கருதி அவர் என்ன பண்ணாருன்னா, கங்கையில போய் கழுத்தளவு தண்ணீர்ல இந்த சம்மணம் போட்டு உட்கார்ந்து, என் வயிற்றில் நல்ல ஒரு ஆயுள் உள்ள குழந்தையா பிறக்கணும், நல்லவனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். எல்லா தாய்மார்களும் வயிற்றில் கருவை சுமக்கின்ற பொழுது எல்லாரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. குழந்தைய வயிற்றில் சுமக்கிற பொழுதே அதுக்கு ஆயுள் கேட்கணும், அறிவு கேட்கணும். ஆனா நாமெல்லாம் என்ன கேட்குறோம்? பிறந்த உடனே கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதுவாகணும், இதுவாகணும். ஆனா யாரும் என்ன கேட்க மறந்துடுறோம்? ஆயுளை கேட்க மறந்துடுறோம், அறிவை கேட்க மறந்துடுறோம். அறிவிருந்தால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்க போனாலும் படிச்சா பொழைச்சிக்கலாம், இங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க போனாலும் பொழைத்து கொள்ளலாம். அப்பனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ரெண்டு கேட்கணும் குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கிற பொழுது. மூன்றாவதாக நோயற்ற வாழ்வு, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி அந்த குழந்தை பிறக்கணும். இதை தான் கேட்கணுமே தவிர நம்மள என்னென்னமோ கேட்கிறோம். அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு என்ன இல்லாம போகுது? ஒண்ணு ஆயுள் இல்லை, இல்லைன்னா அறிவு இல்லை. ரெண்டும் இருந்தாலும் என்ன இல்லை, நம்ம கிட்ட அவன் சரியாக ஒத்து வராதவராக இருக்கிறார். என்ன, நாம மாமனார் மாமியார் மேல பாசம் வச்சிருந்தா தானே அவன் நம்ம மேல பாசம் வச்சிருப்பான். நாம மாமியார் கொடுக்கறது, ஏண்டி அம்மா பஜ்ஜி செஞ்சேன் எங்க அம்மாவுக்கு கொடுத்தியா? உங்க அம்மாவை பார்த்தேன், உங்க அம்மா எங்கேயோ 3வது வீட்டுல உட்கார்ந்து இருந்தது, அதனால சூடாரி போச்சு, அது சாப்பிட்டா அது சரியில்லைன்னு சொல்லும், அது வேற கொடுத்ததெல்லாம் குறை சொல்லியே சாப்பிடும், அதனால நான் கொடுக்கல. குறை சொன்னா சொல்லிட்டு போட்டோமே, காது விட சொல்லதான் செய்வாங்கன்னு வச்சுக்குவோம். ஏமா இதில் என்ன உப்புக்குதா காரம் இருக்குதா, நான் பண்ணா எப்படி தெரியுமா இருக்கும்? உடனே என்ன பண்ணோம், அந்த மாவை எடுத்து கையில கொடுத்து, அத்தை உங்களை மாதிரி பஜ்ஜி போட்டா சாப்பிட்டா உங்க புள்ள உங்க கையால தான் சாப்பிடணும்னு சொல்றார், அதனால நீங்க பண்ண அவ்வளவு சுவையா இருக்குன்னா அந்த கிளவி முடியலன்னா கூட சரி நீ உட்காரு நானே போடுறேன். அதுவும் 2 போட்டு சாப்பிட்டுட்டு நமக்கும் 2 போட்டு கொடுத்துட்டா நமக்கு வேலை மிச்சம். நீ ஏன் ஈரத்துல எல்லாம் கை வச்சுன்னு இருக்கேன், நானே கழுவி போட்டுறேன், நீ போய் டிவி பாரு, முடிஞ்சு போச்சு. அந்த கிளவி வயசான காலத்துல அதுவே வேலை செய்துக்கும், நம்மளையும் வேலை செய்ய விடாது. நம்ம அந்த மாதிரி பக்குவமா பழகணும். என்னடி கொண்டு வந்துட்டோம் உங்க அப்பா வீட்டுல இருந்து அப்படின்னு நம்ம பேசினா என்ன பண்ண முடியும்? அதனால இங்க இறைவனுடைய கருணையினால் குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும்னா வயிற்றில் இருக்கின்ற பொழுதே தவம் இருக்கணும். கல்யாணம் ஆன உடனே கணவனும் மனைவியும் நல்ல குழந்தையா பிறக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏதோ குழந்தை கிடைச்சா போதுன்னு இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவர் கங்கையில உட்கார்ந்து தவம் பண்றார் பிரதீப மகாராஜா. அதை பண்ண உடனே அழகான அண்ணனட மின்னலிட ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு ஜெகன்மோகினி கொலுசு போட்டு ஒரு அழகான 16 வயசு இளங்குமரி நேரா வந்து வலது தொடையில உட்கார்ந்தா. யாரு? பிரதீப மகாராஜாவினுடைய வலது தொடையில வந்து உட்கார்ந்தா. இப்போ இவருக்கு 18,
அந்த பெண்ணுக்கு வயசு 16. அந்த பெண்ணு தொட மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறா. இப்ப அந்த ஆண் என்ன நினைக்கணும் சொல்லுங்க? ஆசை வருமா வராதா? பெண்ணே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதானே கேட்பாங்க, அதானே கேட்பாங்க. இவர் சொல்றார், அம்மா வணக்கம். ஐயா, என்னை பார்த்தா என்ன உங்க அம்மா வயசு மாதிரியா தெரியுது? என்னை பார்த்தா என்ன உங்க அம்மா வயசு மாதிரியா தெரியுது? உனக்கு 18, எனக்கு 16. அப்போ அதுக்கு அவர் சொல்றார் நுட்பமான அறிவு. அம்மா, அடியேன்னு கூப்பிடுன்னு பார்த்தா அம்மான்னு கூப்பிடுற. யார் சொல்றது? உட்கார்ந்து இருக்கிற மடியில உட்கார்ந்து இருக்கிற பெண் சொல்றா, அம்மா நீ இடது தொடையில உட்கார்ந்து இருந்தா நான் உன்னை அடியேன்னு கூப்பிட்டுருப்பேன். நீ உட்கார்ந்து இருப்பது வலது தொடை, நான் உன்னை அடியேன்னு கூப்பிட முடியாது. ஏன்? அம்மா, இடது பக்கம்தான் மனைவிக்கு உரிய பாகம். நீ எனக்கு மனைவியாக வாச்சா நான் உன்னை அடியேன்னு கூப்பிடலாம். ஆனா நீ எனக்கு ஒண்ணு மகளா வரணும், இல்லைன்னா மறு மகளா வரணும். உன்னை நான் எப்படி அடியேன்னு கூப்பிட முடியும்? அப்பதான் அந்த தொடையிலிருந்து எழுந்து எதிர்க்க போய் நின்று 1000 தலை 2000 கை கங்கா பவானி. பிரதீபா, நீ என் மடியில உட்கார்ந்து என்னை சோதித்தாய், நான் உன் மடியில உட்கார்ந்து உன்னை சோதித்தேன். நீ மட்டும் என்னை விரும்பி இருந்தால் உன் தலை சுக்கு நூறா போயிருக்கும். என்னவா இருக்கும்? சுக்கு நூறா போயிருக்கும். நல்ல நேரத்தில் உன் அறிவை பயன்படுத்தினாய். அம்மா கங்கை மாதா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். என் வம்சத்துல நல்ல குழந்தை பிறக்கணும், நீ எனக்கு மருமகளா வரணும். அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார். யாரு? 1000 தலை கங்கா பவானி கங்கையில மறைஞ்சுட்டு. அந்த பிரதீப மகாராஜாவினுடைய வம்சாவளியில் அவருடைய மகனாக சந்தனு மகாராஜா பிறந்தார். சந்தனு அப்படின்னா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? கிழவிய தொட்டாலும் குமரியாவா. அவர் தொட்டார் 100 வயது கிழவனாக கிழவியாக இருந்தாலும் கூட 16 வயது வந்துவிடும். சந்தனு, சந்தனுன்னா மேனியை தொட்டால் இளமை திரும்பும் என்பது அர்த்தம். அந்த பேருக்கு சந்தனுன்னு பேர் யாராவது வச்சிருந்தா என்ன அர்த்தம்? வயதானவர்களை தொட்டால் இளமை வரும்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு மகாராஜா சந்தனு பிறந்தார். கங்கை கரையில ஒரு முறை வேட்டைக்கு போனார். அங்க கங்கை மாதாவை பார்த்து, நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்டார். கங்கை மாதா சொன்னாங்க, என்ன திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரு நிபந்தனை. நாங்க என்ன நிபந்தனை? நான் என்ன பண்ணாலும் நீ ஏன்னு கேட்க கூடாது. கேட்டா அடுத்த வினாடி டைவர்ஸ். முதல் டைவர்ஸ் கொடுத்த அம்மா யாரான்னு கேட்டா அந்த அம்மா தான். நீங்க உடனே கேட்டுறாதீங்க, மகாபாரத்தில் டைவர்ஸ் இருந்துச்சா? இருந்துச்சே, நான் சொல்லல, புராணம் சொல்லுது. கங்கை தான் முதல் டைவர்ஸ் அந்த மதம் கொடுத்தா சந்தனு மகாராஜாவுக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஒன்னா ஆனாலும் சரியும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 15 லட்சம் கல்யாணம் ஆன எத்தனை லட்சம் டைவர்ஸ் போகுது? 14 லட்சம் போகுதான். எவ்வளவு? 1 லட்சம் ஏதோ போனா போதுன்னு இருந்துட்டு வாழுது பாவம். அவ்வளவு மோசமா இருக்குது. இப்போ எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அந்த மாதிரி நிக்கிறாங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, சகிப்புத்தன்மை என்பது எவரிடத்திலும் இல்லாமல் போன காரணத்தினால, முக்கியமாக பெண்களிடத்தில் இல்லாம போன காரணத்தினால் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு நிலை வந்து நிக்குது. இறைவனுடைய கருணையினால் அந்த சந்தனு மகாராஜாவை திருமணம் செய்து கொண்ட கங்கை மாதா சொல்ற ஒரு நிபந்தனை, நான் என்ன பண்ணாலும் ஏன்னு கேட்க கூடாது. கேட்டா அடுத்த வினாடி உன்னை விட்டு புரிஞ்சிருவேன். பெண்கள் என்ன, நேற்றைக்கு முந்தைய தினமே கூட சொல்லியிருப்பேன், பெண்கள் என்ன ஆசைப்படுவாங்க? பட்டு புடவை, நகை, இல்லைன்னா கொஞ்சம் அம்மா விட கொஞ்சம் வசதி கம்மியா இருந்தா அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க. அதுதான் செய்வாங்க. அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நடப்பது இயற்கை. இவர் தான் யாரு? மகாராஜாவாச்சே. 13,60,000 பட்டத்து அரசர்கள் கப்பம் கட்டக்கூடியவர். இவர்கிட்ட கப்பம் கட்டணும்.
அப்பேற்பட்ட மகாராஜா இல்லத்துல எனக்காவது குறை இருக்க முடியுமா? அதனால இவர் சொல்லிட்டாரம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன். சரின்னு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 திங்கள் கழித்து கர்ப்பஸ்ரீயாக ஆகி 10 திங்கள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதிமார்கள் என்று சொல்லக்கூடிய வேலைக்காரர் கையில குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வாங்கினா நேரா போனா கங்கைக்கு போன கழுத்தை முறிச்சா தூக்கி விசிறிட்டா வந்துட்டா. 1 2 இல்லை, 7 குழந்தைய கழுத்தை முறிச்சிட்டா. இப்ப இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு போறாங்க. அவங்க மனைவிமார்கள் சொல்றாங்க, என்னடி காத்தால வச்ச இட்லியே இருக்குது, இப்ப என்ன பாதுக்கு, சரி கொஞ்சம் சூடு பண்ணியாவது கொடு. சூடு பண்ணி கொடுத்துட்டாலே இங்க சூடு சொரணை இருக்குமாக்கும் அப்படின்றார். என்னடி என்னென்னமோ பேசுற. ஒருத்தி குழந்தைய 10 மாசம் சுமக்கிற, 10 மாசம் கழித்த உடனே குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தைய கொண்டு போய் கழுத்தை முறிச்சு 7 குழந்தைய போட்ட. ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு கட்ட மகாராஜா, அந்த துப்பு கட்ட மகாராஜா இடத்துல நீங்கெல்லாம் போய் வேலை செய்யறீங்க, அந்த வேலையை செய்யறதை காட்டிலும் இதையாவது பண்ணலாம். அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள். எல்லா பெண்களையும் இப்படி பேசுறதுனால என்ன செய்வதுன்னு தெரியாத மந்திரிகள் அத்தனை பேரும் சொன்னாங்க, என்னையா இது ராஜா, நீங்க கேட்கறீங்க 8ஆவதா கரு சுமக்கிறா, நீங்க கேட்கறீங்களா இல்ல நாங்க கேட்கட்டுமா? இல்ல இல்ல கேட்க வேணாம், நானே கேட்கிறேன். 8ஆவது குழந்தை பிறந்தது. பிறந்த அடுத்த வினாடி பார்த்தாங்க, அம்மா என் குலத்துக்கு வாரிசு வேணும், கங்கை மாதா என் வம்ச விருத்தி வேணும், இந்த குழந்தைய கொன்னுடாதே. சிரிச்சா. ஏய்யா 7 குழந்தையும் முறிச்சு போடுற வரைக்கும் என்னையா பண்ணீர்? முத குழந்தை வேணா தெரியாம இருக்கலாம், நான் 2ஆவது குழந்தைய கழுத்தை முறிக்கும் பொழுது நீ வந்து என்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் உண்டு தானே அந்த குழந்தை இடத்துல. அப்ப நீ கேட்டிருக்கணும் இல்ல, 7 குழந்தைய கழுத்தை முடிச்சு போடுற வரைக்கும் என் செய்தீர். இதை கேட்ட அடுத்த வினாடி அப்பதான் இவர் கேட்கிறார், அம்மா நீ யாரு, உன் குலம் எது, உன் கோத்திரம் எது, உங்க அப்பன் யாரு, உங்க அம்மா யாரு, எத்தனை குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம்? 8 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம். இப்பயும் சில பேர் காதல் திருமணம்னு பண்ணுவாங்க. இந்த அப்பா அம்மா கிட்ட சண்டை போடும்போது பார்த்துருப்பீங்க, எனக்கு அவ தான் வேணும், அவ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், டே என் சொத்துல 1 ரூபாய் கூட உனக்கு தருவா, பரவாயில்ல நான் தனியா படிச்சிருக்கேன், எங்க போனாலும் வேலை கிடைக்கும். சரி போனா போதும், யாரும் வராமையே போய் இவனே கோயிலில் தாலி கட்டிட்டு கூட்டு போய் குடும்பம் நடத்தினான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா சூட்கேஸை தூக்கின்னு வந்து அப்பா அம்மா மூஞ்சில விசிறடிக்கிற மாதிரி அடிச்சான். என்னடா என் சொத்துல பங்கு வேணா ஒண்ணு வேணான்னு போனேன், அது கூட அவளோட வரல, நீ மட்டும் வந்துக்கிற. பெண்ணாப்பாவ அவங்க அப்பா பொண்ணை பெற்று வையினா பேய பெற்று வச்சுக்கிறான். அவ கூட எவன்பா குடும்பம் நடத்துவான்? ஏண்டா இதைத்தானடா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதனால வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்போ இப்பெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது அப்பவே நடந்திருக்கான். எப்போ? பாரத காலத்திலேயே. இப்போ கேட்டதனால இந்த அம்மா சொல்ற, 7 குழந்தையை நான் கொன்றபடுது என் செய்தீர். இந்த 8ஆவது குழந்தைய கையில வாங்கிட்டார். யாரு? சந்தனு. வாங்கின அடுத்த வினாடி சொன்னார், பெண்ணே இந்த குழந்தையை கொல்லாதே, நீ சொல்லலைன்னாலும் நான் அந்த குழந்தையை கொல்ல மாட்டேன், நீ ஏன்னு என்னை தடுத்து நிறுத்தியதனால உங்களை விட்டு பிரிகிறேன். அப்பதான் கேட்டார், நீ யார், நீ யாருன்னு கேட்ட உடனே கங்கையினுடைய வரலாற்றை அந்த இடத்துல சொல்றாங்க அந்த அம்மா. கங்கை மாதா பிரம்மலோகத்துக்கு தினமும் வந்து, பிரம்மலோகம் அதே மாதிரி வைகுந்தம் அதே மாதிரி கைலாயம், இந்த 3 இடத்துக்கும் கங்கை மாதா போய் மூவரையும் வணங்க வேண்டியது அந்த அம்மாவினுடைய வேலை. இப்ப வணங்குவதற்கு பிரம்மலோகத்துக்கு இந்த அம்மா போயிருக்கிறார். அப்படி போயிருக்கிற பொழுது
அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மகாபிஷக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1000 அஸ்வமேத யாகம் செய்துவிட்டு பல யாகத்தை செய்ததனால அவருக்கு பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மகாபிஷக்கு என்று சொல்லக்கூடியவர் அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது இந்த கங்கை மாதா வந்தா பாருங்க, இந்த மேல் ஆடை இருக்கு இல்லையா, இந்த ஆடையானது கொஞ்சம் விலகிட்டது. அங்கிருக்கக்கூடிய பிரம்மலோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் லோகமாதா இவ கங்கா பவானி நம் பாவத்தை போக்கக்கூடியவள், அவள் அங்கத்தை பார்க்க கூடாதுன்னு தலை கீழே குனிஞ்சு எல்லாரும் கீழே குனிஞ்சுட்டா. இந்த பூமியிலிருந்து போன மகாபிஷக்கு ஆஹா என்ன அழகா இருக்காயா இவ உத்து பார்த்தார். பார்த்த அடுத்த வினாடி பிரம்மதேவர் இதை நோக்கினார். ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? அச்சா மடா ஞானம் இருக்கணும், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும்ல. ஆனா துணி விலகியதுமே சரிப்படுத்த வேண்டியது பெண்ணினுடைய வேலை. ஆனா இந்த கங்கை மாதா துணி விலகியதும் எல்லாரும் தலை குனிஞ்சிட்டாங்க, எல்லாரும் குனிஞ்சிட்டு இருப்பாங்க நினைச்சு அந்த ஆடையை சரிப்படுத்தல. பார்த்தா பார்த்துட்டு போட்டோன்னு அந்த அம்மா போயிட்டா. இவர் பார்த்ததனால இவருக்கு நீ மனைவியாக போ, நீயே சந்தனு மகாராஜாவாக போன்னு பிரம்மதேவர் சாபம் கொடுத்துட்டார். அந்த 1000 தலை கங்கா பவானி நான், அந்த மகாபிஷக்கு தாங்கள். சரி, இந்த 7 பேரை முறிச்சி போட்டியே, அவங்க யாரு? இந்த கையில் இருக்கக்கூடிய குழந்தை யாரு? முன்பே சொன்னேன், 33 தேவர், உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர். இந்த 8 பேர்ல வசிஷ்டருடைய வீட்டில் போய் ஒரு முறை விருந்து கொடுக்குறாங்க. அங்க காமதேனு பசுவினுடைய பால் கொடுத்தார் வசிஷ்டர். கடைசியாக இருக்கக்கூடியவர் பிரபாசன் என்பது அஷ்டவசுக்கல்ல பிரபாசன் என்பது கடைசியினுடைய வசு. அவருக்கு மனைவி மேல கொஞ்சம் பிரியம். அவர் என்ன பண்றாருன்னா, யாருக்கும் தெரியாம இந்த காமதேனு பசுவினுடைய பாலை கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிறார், மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. நேரா வந்தார், மனைவிக்கு கொடுத்தார். இது காமதேனு பால், இதுல என்னங்க அவ்வளவு பெரிய விஷயம், இதை சாப்பிட்டா என்னைக்கும் இளமையோடு இருப்போம் என்றும் 16,000 ஆண்டு காலம் 16 வயசுலயே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பால் கட்சா நமக்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும், நல்லாவா இருக்கும்? இந்த பூமி தாங்குமா? யோசிச்சு பாருங்க. 60 வயசு 70 வயசு கொடுத்ததுனாலேயே இந்த பூமி தாங்க முடியாம அப்பப்ப நமக்கு சில சேட்டையெல்லாம் காட்டுது, உண்டா இல்லையா? எது கிடு 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 கிடுன்னு இப்ப சைனாவில் 200 பேர், அது சும்மா எவ்வளவு காலியானாலும் கம்மியாக தான் காட்டணும், அப்படி ஒரு ரீசன் இருக்குது, உங்களுக்கு தெரியாது, ரகசியம் அதெல்லாம். 1000 பேர் 2000 பேர் போயிட்டாங்கன்னாக்கா பயந்து போயிட்டீங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் குறைச்சி சொன்னா, ஓ அவ்வளவுதானா, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால பூமி மாதா அப்பப்போ காட்டுறாங்க. இயற்கை பேரிட்ட சீட்டம் இதெல்லாம் காட்டுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கெல்லாம்? கோயிலுக்கு வந்தும் சரியான முறையில் சுவாமியை வணங்குவது கிடையாது. செல்ஃபி எடுப்பதும் போட்டோ எடுப்பதும், நான் இந்த கோயில் இருக்கேன்னு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதும் ஸ்டேட்டஸ்ல போடுறதுக்கு தான் இப்ப கோயிலுக்கே முக்கியமாக வருகிறார்கள். இதை நான் எல்லாரையும் சொல்லல, செய்யறாங்களா இல்லையா? இப்ப நானு கொடிமரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு இருந்தேன். அங்க நின்றுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறார். ஒரு பெண்ணை நிக்க வச்சு, இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. கொடிமரத்துக்கு பக்கத்தில் நிக்க வச்சு இந்த சைட்ல நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறார். அந்த பெண் சொல்றா, நல்லா ஃபுல்லா தெரியுறேன்னா பின்னாடி பேக்ரவுண்டு நல்லா தெரியுதா? அந்த மாதிரி கேட்கிறேன். நான் விழுந்து கும்பிட்டுங்கிறேன். நான் விழுந்து கும்பிடும் போது இப்ப நான் இந்த பதில நான் காதல வாங்கிட்டு நான் ஈஸ்வரனை நினைக்க முடியுமா? அந்த பதில நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க நம்ம காரணீஸ்வரர் கோயில்ல நடந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. நம்ம நாகராஜன் ஐயாவும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே வந்துட்டார். என்ன சொல்றது, அவங்களா பண்றாங்க. அதையும் சொன்னாங்கன்னா அப்புறம் கண்டிஷன் போடுறாங்கன்னு அதுக்கு ஒரு குற்றம்னு கண்டுபிடிப்பாங்க. என்னன்னு கேட்டா இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறதுலயே தான் இருக்காங்களே தவிர இறைவன் இடத்துல நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்றதை காட்டுறதுக்கு நம்மளால மறந்து போயிடுறோம்.
இறைவன் கிட்ட நம்ம ஸ்டேட்டஸை காட்டணும். அது இல்லாத வேற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா நாளைக்கு இருக்கிறோமா இல்லையானே தெரியல. அந்த மாதிரி காலமாக இருக்கிறது. அதனால இங்கே இறைவன் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு நம்மளாம் செய்யக்கூடிய செயல்கள் அவ்வளவு இருக்கு. சுயநலம் அதிகமாக இருக்கின்றது. சுயநலம் அதிகமாக இருக்கு. அப்ப அந்த சுயநலத்தின் காரணமாக என்ன நடக்கும்ன்றீங்க நீங்க? அது மட்டும் இல்லை, பொய் சொல்றது அதிகம், ஏமாற்றுவது அதிகம், பணத்திற்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு இறங்கிட்டாங்க. பணத்துக்காக எவ்வளவு கீழே வேணாலும் இறங்கலாம்ன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அதை விட இன்னும் கொடுமையான விஷயம், கடவுளையே கூறு போட்டு வித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக நம் நிலைமை வந்துட்டது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுனால தான் நமக்கு அடிக்கடி இயற்கை சீற்றத்தை காண்பிப்பதனுடைய ஒரு காரணம். இப்போ சந்தனு என்று சொல்லக்கூடிய மகாராஜாவினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கங்கை மாதா 7 குழந்தைகள் யாருன்னு கேட்டார். சந்தனை கேட்ட உடனே அந்த மகாபிஷக்கு என்று சொல்லக்கூடியவர் 8வது. இப்ப அந்த வசிஷ்டர் கொடுத்த பாலை கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே என்றும் 16ஆக இருப்பாய் அப்படின்னு கொடுத்துட்டார். இப்ப அவளுக்கு என்னன்னா, இந்த பூமியில ஒரு தோழி இருந்தா. இந்த பூமியில ஒரு தோழி இருந்தா. இந்த பூமியில ஒரு தோழி இருக்க பொழுது அந்த தோழியாக இருக்கக்கூடியவளுக்கு இந்த பாலை கொடுக்கலான்னு அவ கொஞ்சம் குடிச்சிட்டு அவ அதுல கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய தோழிக்கு கொடுக்கிறான். ஜிதக்கின்னு பேர், அவ பேரு. அவ என்ன பண்ண, வாங்கினதை முழுசா குடிச்சிட்டா. அவளுக்கு வயசு 60. குடிச்ச உடனே 16 வயசு வந்துடுச்சு. இப்போ வீட்டுக்காருக்கு 70 வயசு, இவனுக்கு 16 வயசு. இரவு அந்த புறத்துக்கு போனா எங்க உங்க அக்கான்னார். சுவாமி, நான் தான் உங்க மனைவி. பாவி, எப்படி இப்படி இளமையானேன்னார். எங்க பிரபாசனுடைய மனைவி வந்தா காமதேனு பாலை கொடுத்தா, அதை குடிச்ச உடனே நான் இப்படி ஆயிட்டேன். ஏண்டி அம்முட்டும் உள்ள ஒருத்தியே தள்ளுறதா? ஒரு வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு உனக்கு தோண வேண்டாம? இப்போ உனக்கு 16, எனக்கு 70, உன்னோட சேர்ந்து நான் வாழ முடியாது, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ. ஐயோ, அப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? நாளைக்கு வரட்டும், என்னை பார்க்க வருவா, நான் அவகிட்ட கேட்டு உங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறேன். சரி சரி, பாலை குடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்ப இவ எப்ப வருவான்னு காத்த, பிரபாசனுடைய மனைவி எப்ப வருவான்னு இந்த ஜிதக்கி காத்துன்னு இருக்கா. வந்த உடனே அழுதா. ஏன் தோழி அழறேன்னார். எங்க வீட்டுக்காருக்கு 70, எனக்கு 16, பொருத்தம் இருக்குமாடி? எங்க வீட்டுக்கார் என் மேல கோச்சிக்கிட்டு எங்க மூஞ்ச கூட ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. அப்படியா? சரி, வருத்தப்படாதே. எங்க வீட்டுக்கார் நான் கேட்டா இமயமலையே கொண்டு வந்து தரேன்னு சொல்லுவார். கண்ணே மணியே, நீ கேட்டா அந்த உலகத்தை வானவில்லா வளைச்சு கொடுப்பேன். அதனால நீ ஒன்னும் வருத்தப்படாதேன்னு. இவன் இங்கிருந்து நேரா போனான். பிரபாசன் இரவு வீட்டுக்கு வந்தான். மனைவியை தொடுகிறோம், தொடாதீங்க. கண்ணே, நேத்தைக்கு கூட வசிஷ்டர் வீட்டில் இருந்து பால் கொண்டு வந்து கொடுத்தேன். எங்க போனாலும் என்ன கிடைச்சாலும் என்னில் சரிபாதி நீ, பங்கு நீ, அதனால உனக்கு கொடுக்குறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் என் மேல ஏன் கோபம்? என்ன கோபம்? அவ சொன்ன, பூலோகத்தில் எனக்கு ஒரு தோழி இருக்கல்ல, ஆமா, அந்த தோழிக்கு நான் அந்த பாலை கொடுத்தேன். அவ 16 ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்காருக்கு 70. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் பொருத்தம் இல்லைன்னு ஒரே சண்டையாக நடக்குது. அதனால எனக்கு அந்த காமதேனு பால் வேணும். நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கம், அந்த காமதேனுவே உன் காலடியில கட்டுறேன்ட்டார். இப்ப வழி இல்லாத வழி. இப்ப நேரா வசிஷ்டர் வீட்டுக்கு போனா ஒரு அண்டா பால் கொடுனா கொடுக்க போறார். அவர்கிட்ட கேட்டா கொடுக்க போறார். இவங்க தான் அஷ்ட வசுக்களாச்சே, அதனால அவர் கேட்டா கொடுக்க போறார். ஆனா இவர் அந்த வழி இல்லாத வழியில போய் இந்த 7 பேரை துணைக்கு கூப்பிட்டார். என் பொண்டாட்டி என்ன ராத்திரி தொடவே விடலடா, அதனால நீங்க எல்லாம் எனக்கு துணைக்கு வாங்க, அந்த காமதேனு பசுவை கொண்டு வந்து நான் அவ காலடியில நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கேன்னு இரவோட இரவா போய் வசிஷ்டர் இல்லத்தில் இருந்த அந்த ஆசிரமத்தில் இருந்த அந்த காமதேனு பசுவை கொண்டு வந்து இந்த பிரபாசனுடைய வாசல்ல கட்டிட்டாங்க. இப்ப பொழுது விடியது, பிரம்ம முகூர்த்தம், விடியற் காலை. வசிஷ்டர் காமதேனுவை பாலை கறந்து சிவபூஜைக்கு பார்க்கலாம்னு வந்தா காமதேனு இல்ல, திருடு போயிட்டு இருக்கு. அவருடைய ஞான திசையில கண்ணை மூடி பார்த்தா பிரபாசனுடைய வாசல்ல இருக்குது இந்த பசுமாடு. உடனே 7 பேரையும் கூப்பிட்டார். என்ன செயல் செய்திருக்கிறீங்க? சுவாமி, மனைவி கேட்டா அதனால திருடிட்டு போயிட்டேன்.
திருடுவது பஞ்சமா பாதகத்தில் ஒன்றல்லவா? என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேனே. நான் சிவபூஜை பாதியில நின்று விட்டதல்லவா? நான் தினமும் காமதேனு பூஜையை ஆள வச்சுதான் சிவனை பூஜிப்பேன். இப்ப அந்த பூஜை இன்றைய பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால செய்ய முடியாம தவறி போச்சு. இது பாவம் அல்லவா? அதனால இந்த பாவத்துக்குரிய தண்டனை நீங்க அனுபவிக்கணும். 7 பேரும் இல்ல 8 பேரும் பூமியில் போய் பிறக்க கடவது கொடுத்துட்டாங்க. இந்த 7 பேரும் காலில் போய் விழுந்தாங்க. விழுந்து என்ன சொல்றாங்க? சுவாமி, அவன் திருடியவன், துணைக்கு வந்தவங்க நாங்க. திருடவனுக்கும் அதே தண்டனையா? திருடனுக்கு அதே தண்டனை, துணைக்கு வந்தவங்களுக்கும் அதே தண்டனையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதை கேட்ட அடுத்த வினாடி அவர் சொன்னார், வசிஷ்டர் சொல்றார், அப்பா உங்களுக்கெல்லாம் பிறந்த உடனே முக்தி. இவன் மனைவி பேச்ச தவறான வழியிலே கேட்டதனால 886 ஆண்டு காலம் மனைவியினுடைய சுகம் இல்லாமல் வாழ கடவது சொல்லிட்டார். அந்த 7 பேரும் பிறந்த உடனே தாயினுடைய கையால், கங்காதேவி கையால கழுத்தை முறிச்சு நான் கங்கையில போட்டேன். இவன் 8வது பிரபாசன் தான். இவனை நான் வளர்த்து உரிய காலத்தில் உங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். இவனுக்கு மனைவி சுகம் இருக்காது. அந்த அம்மா கொண்டு போயிட்டான், கங்கையில மூழ்கிட்டான். 36 வயசு வரைக்கும் கங்கை மாதா வளர்த்தாள். தேவ விரதன் என்பது அவருடைய பெயர். இப்ப அந்த பெயரை வைத்து வளர்த்து முடிச்சாச்சு. கங்கை பிரிந்த ஒரு காரணத்தினால் அந்த கங்கை மாதா கங்கை கரை ஓரத்திலேயே சந்தனு தினமும் போய் கங்கை 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 கங்கை. அப்போ அந்த கங்கை 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 என்று தினமும் பிரார்த்தனை பண்ணுவா. அப்படி பிரார்த்தனை என்று சொல்லக்கூடியதை செய்து கொண்டே வருகிற பொழுது தினமும் பிரார்த்தனை பண்றார். யாரு? சந்தனு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வில்ல வளைச்சி நாணத்தை பூட்டி வீரமான யுத்தம் செய்து கொண்டே வரான், வேட்டையாடிட்டு வரான். அப்படி அந்த வேட்டை என்று சொல்லக்கூடியதை ஆடிக்கொண்டே வருகின்ற பொழுதுதான் அவனை உத்து பார்க்கிறார். இவர் யார் உத்து பார்க்கிறது? சந்தனு உத்து பார்க்கிறார். நாம இளமையில் இருக்கின்ற பொழுது நம்மள மாதிரியே இவன் இருக்கானே. உத்து பார்த்த உடனே தேவவிரதனுக்கு கோபம் வந்துட்டு மோகனாஸ்திரம் ஏவிட்டான். அந்த அஸ்திரம் ஏவினால் மயக்கம் அடித்து கீழே விழுந்துருவான். இந்த மயக்கம் வந்து கீழே விழுகிற பொழுது ஓடி போய் கங்கை மாதா கையில தாங்கி பிடிச்சி தன்னுடைய மடியில தலையை வச்சுட்டான். அப்பா என்ன காரியம் பண்ணிட்டேன். அவர் ஓடி போய் மறைஞ்சுக்கினார். தேவவிரதா இங்க வா. இந்த அம்மா தண்ணியை தெளிச்சு எழுப்புறா. சந்தனு கண்ணு விழிச்சு பார்க்கிறா. கங்கே கங்கே வந்துட்டியா வந்துட்டியா. அந்த குழந்தையை அழைத்து, இவன் தேவவிரதன், உங்களுக்கும் எனக்கும் 8வதாக பிறந்தவன், இவனுக்கு மனைவி சுகம் இல்லை, உங்கள் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டே நான் சென்று வரேன்னு சொல்லி கங்கை மீண்டும் கங்கையில புகுந்து விட்டாள். அப்படி கங்கை புகுந்து விட்ட பிறகு மகன் கிடைத்தானேன் என்று ஒரு சந்தோஷம், மனைவி பிரிஞ்சிட்டாளேன்னு ஒரு துக்கம். துக்கத்தையும் சந்தோஷத்தையும் எப்படி பார்க்கணும்? ஒரே மாதிரி சம அளவா பார்க்கணும். அழைத்து வந்தார், சிம்மாசனத்தை கொடுத்துட்டார். யாருன்னா வயசு 36 இல்லையா? அதனால தேவவிரதா நீயே சிம்மாசனத்தில் இந்த நாட்டை ஆள் கொடுத்துட்டார். கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இவர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போன இடத்துல பரிமள சுகந்த வாசனை வருது. அந்த வாசனை எந்த வழியா வருதுன்னு போனா அங்க ஒரு பெண் ஓடம் ஓட்டின்னு இருக்கா. அவ உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசனை 16 கிலோமீட்டர் யோசனை, 16 யோசனை தொலைவு அந்த வாசனை கம 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 கமன் வருது. சந்தனம், ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோஜனம் வாசனை வருது. இவன் அந்த பெண்ணை பார்த்து தேரோட்டிக்கிட்ட சொன்னார், இந்த பெண்ணு யாருன்னு கேளு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளா கேளு. யாரு? சந்தனு. கேட்ட அடுத்த வினாடி, அம்மா யார் நீ? இவர் எங்க ராஜா சந்தனு மகாராஜா, எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எங்க அப்பங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீ எங்கிட்ட கேட்டேன்னு அந்த அம்மா. என் தந்தையிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி எதுன்னா, உன் தந்தை யார்? மீனவர் தலைவர் தாசராஜன். நேர தேர ஓட்டுனார். தேர் ஓட்டியை கொண்டு போய் தேரோட தாசராஜனுடைய வாசல்ல நின்னது. எனக்காக நீ அவங்கிட்ட பெண் கேளுன்னார். உன் குலம் செய்த புண்ணியமோ, நீ செய்த புண்ணியமோ, அல்லது உன் மகள் செய்த புண்ணியமோ, இந்த நாட்டினுடைய ராஜா சந்தனு மகாராஜா
உன்னுடைய மகளை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார். உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம், ஆனா ஒரு நிபந்தனை. இப்ப மூத்த தாரத்தினுடைய மகன் பட்டத்தில் இருக்கிறார், சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். என் மகள் வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய பிள்ளைக்கு என்ன வேலை அப்படின்னா சொல்லாம என்ன கேட்கிறார்? சிம்மாசனத்தை கேட்கிறார், ராஜா பதவியை கேட்கிறார். நேரா சந்தனு திரும்பி வந்துட்டார். அன்றைய தினத்திலிருந்து ஜொரம். என்ன ஜொரம்? காதல் ஜொரம். படுத்துட்டார். தினமும் காலை மாலை அப்பாவுக்கு தேவவிரதன் பூஜை செய்வார், காலை அமுக்குவார், பணிவிடை செய்வார். அப்படி பணிவிடை செய்கிற பொழுது கங்கை வந்து தேவவிரதனை ஒப்படைத்து விட்டு போகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் எனக்கு செய்ய வேண்டிய கடமையும் சேர்த்து உன் தந்தை ஒருவருக்கே நீ செய்யணும். மாதா பிதா குரு தெய்வம் 4மே உனக்கு இவர்தான். உன் தந்தை மனம் வருத்தப்படும்படி எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் நீ நடந்து கொள்ள கூடாது. உன் தந்தை மனம் என்று சொல்லக்கூடியதை நோகாமல் பார்த்து கொள்ளக்கூடியது உன் கடமை. தந்தைக்கு நீதான் அதிகமாக பணிவிடை செய்யணும். வேலைக்காரனை விட்டு வேலை செய்யக்கூடாது. சாப்பிட்டியான 3 வேலையும் நீதான் கேட்கணும். தூங்கிய பின், தந்தை தூங்கிய பின் நீ தூங்கணும். இப்படி கங்கை சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற தாய்மார்கள்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எப்படிமா நீ இந்த ஆளோட குடும்பம் நடத்தின? என்ன பண்றதுரா என் தலையெழுத்து. எது இந்த அம்மா சொல்லுவா, மா சொல்லி வை அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது தாய்மார்கள் என்ன சொல்லணும்? யாருகிட்ட யாரை பற்றி தப்பாக பேசுறாய் பலார்னு உன்னை கன்னத்தில் விடணும். உன்னை மார்லியும் தோல்லியும் தூக்கி வளர்த்தவர் அவர். நான் கூட இடுப்பில் தான் தூக்குவேன், அவர் எங்க தூக்குவார்? தோல்ல. நான் பார்க்காத உலகத்தை என் மகன் பார்க்கட்டும் பார். எல்லா கோயில் திருவிழாவிலும் அப்பாவினுடைய தோல் என்று சொல்லக்கூடியதில் ஏறிதான் எல்லா மகனும் இறைவனை தரிசித்திருப்பார்கள். 10 மாதம் தாய் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்திருக்கலாம். ஆனா ஒரு தந்தை என்று சொல்லக்கூடியவர் தான் கிட்டத்தட்ட அவன் காலேஜி முடிச்சு அவன் வேலைக்கு போகின்ற வரைக்கும் அவனை மார் மேலையும் தோல் மேலையும் தன் இதயத்திலும் சுமக்கக்கூடியவன். 10 மாதம் சுமையை இறக்கி வைத்து விடுகிறாள் தாய். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 21 அல்லது ஒரு 24 வயது வரைக்கும் சுமக்கக்கூடியவர் தந்தை. நல்ல கை தட்டலாம்ல. என்ன நிறைய பேருக்கு தந்தையினுடைய அருமை தெரிய மாட்டேங்குது. நம்மெல்லாம் பெண்கள் கூட மாறு தட்டி சொல்றோம், நான் 10 மாசம் சுமந்தேன், ஏன்னா அப்பப்போ சொல்லி காட்டிடுவோம். ஆனா 24 வயது வரைக்கும் மார் மீதும் தோல் மீதும் தன்னுடைய சுமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு துளி கடனை கூட எதிர்பார்க்காமல் தன் குழந்தை கிட்ட சொன்னா அவன் படிப்பு கெட்டு போயிடுமோன்னு நினைத்து தன் கஷ்டத்தை அவரே சுமந்து கொண்டு வெளியில சொல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எது திருக்கார்ணீஸ்வரரை போன்ற அதைவிட உயர்வான ஒரு தெய்வம் தந்தைமார்கள். ஏன்னா அவருக்கும் அம்மையப்பர் தான் பேரு. அது மாதிரி யாருக்கு பேரு? அந்த அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் எல்லா தந்தையுமே அம்மையப்பருக்கு தான் சமமானவர்கள். இப்போ இந்த தந்தையே அவ்வளவு உயர்வா கருதணும்னு சொல்லிட்டா கங்கை. அதனால தினமும் வந்து பாத பூஜை செய்வார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க பாத பூஜையா செய்யறாங்க, என்ன பண்றாங்க? காலையா அமுக்குறாங்க. முதல்ல கழுத்து தான். எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிற? சின்ன பிள்ளைக்கா பெரிய பிள்ளைக்கா? மொத்தமா என் பேர்ல எழுது அப்படின்னு கையெழுத்து வாங்குறத லெவலுக்கு போயிடுறாங்க. கையெழுத்து போட்டா பாக்குறாங்க, இல்லைன்னா அவர் கையெழுத்தை இவரே போட்டுக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்பெல்லாம் காலம். அது மாதிரி இங்க தினமும் இந்த தேவவிரதனாக இருக்கக்கூடியவர் அப்பாவை போய் பார்த்துக்கிட்டே இருக்கார். 1 மாசத்துக்குள்ள அப்பா பாதியா இழைச்சுட்டார். அப்பா கிட்ட கேட்கிறார், அப்பா ஏதாவது உடம்புக்கு முடியலையா? வைத்தியர்களை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கார்.
அப்பா ஏன் இழைத்து கொண்டே போகிறீர்கள்? அப்பாவுக்கு எண்ணெயிலிருந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தார். அன்னைக்கு தேர் யார் ஓட்டினாங்கன்னு லிஸ்ட் பார்த்தார். அதுல முனுசாமின்னு வந்தது. அதுல வந்த உடனே அந்த முனுசாமியை கூப்பிட்டு விசாரிச்சார். என்ன நடந்தது? இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு இந்த ஆசை தகாதுன்னு விட்டார். ஒண்ணு செவ்வில்லை. எங்க அப்பா ஆசைப்படணுமா வேண்டாமான்றது அது எங்க அப்பாவினுடைய விருப்பம். எங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற நீ, நான் என்ன நடந்ததுன்னு மட்டும் தான் கேட்டேன். எங்க அப்பா ஆசைப்படணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய தகுதி உனக்கு இல்லை. உன் வேலை என்ன? தேரோற்ற வேலை. நடந்தது என்ன அதை சொல்லும். இல்லைங்க, இந்த கன்னத்தை வச்சுக்கின்னு இந்த கன்னத்தில் எங்கே அரைஞ்சிருவாரோன்னு 2 கன்னத்திலேயே கையை வச்சுக்கிட்டு சொன்னார். இல்லைங்க, வேட்டைக்கு போனோம். அங்கே அந்த அம்மா சத்தியவதி தாயார பரிமள கந்தி என்று சொல்லக்கூடிய, யோசனை கந்தி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவை பார்த்தாங்க. அப்பா கேட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அந்த அம்மா சொன்னா, எங்க அப்பா கிட்ட கேளுன்னு. அவங்க அப்பா தாசராஜன், அவர்கிட்ட போய் நாங்க கேட்டோம். அதுக்கு இப்ப மூத்த பிள்ளை சிம்மாசனத்தில் இருக்கின்றார். என் மகள் வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு நாடு தருவதாயிருந்தா என் மகளை நான் 2ஆம் தாரமா தர சம்மதிக்கிறேன்னு சொன்னார். உங்க அப்பா அன்னைக்கு வந்து படுத்தவர் தான் இன்னைய வரைக்கும் எழுந்திருக்கல. அப்படியா? சரி. தேரோட்டி அவர் வீடு தெரியுமா? தெரியுங்க. தேர ஓட்டு ஏறி உட்கார்ந்தார். நேரா போனார். காலில் விழுந்தார். நீ எனக்கு பாட்டேன்னார். என்னை பெற்றவள் பகீரதி அல்ல, உன் மகள் சத்தியவதி. இப்போ சொல்றேன், தந்தையின் பொருட்டு எனக்கு என்ன வேணாம்? கல்யாணம் வேணாம், ராஜா பதவியும் வேணாம். கல்யாணம் வேணாம், ராஜாவினுடைய பதவியும் வேண்டாம். என் சிறிய தாயாரனுடைய வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்காக நாட்டை துறந்தேன், நகரத்தை துறந்தேன், பொன்னை துறந்தேன், பொருளை துறந்தேன், திருமணத்தை துறந்தேன். அடுத்து ஒன்றையும் துறக்கிறார். யாருக்காவது தெரியுமா என்னன்னு? சொர்க்கத்தையும் துறந்தார். கை தட்டுங்க. தந்தையின் பொருட்டு சொர்க்கத்தையும் துறந்த ஒரே ஒருவர். ஏன்னா கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும், குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும். இங்க ஈமக்கிரியை என்று ஒன்று செய்தாதான் சொர்க்க பதவி கிடைக்கும். இங்க ஈமக்கிரியை செய்யலன்னா சொர்க்கம் கிடையாது. அதனாலதான் பிள்ளை இல்லாதவருக்கு சொர்க்கம் இல்லைன்னார். இவர் ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னார்னு இப்ப புரியுதா? கல்யாணம் நான் பண்ணா எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், நான் வேணுமானால் நாட்டை துறப்பேன். என் மகன் பாட்டன் சொத்து பேரனுக்கு முன்னுரிமை கொடுத்தால், கேட்டா கேஸ் போட்டா என் தந்தையின் மனம் நோகும். அதனால் இந்த ஜென்மத்தில் எல்லா பெண்ணும் எனக்கு கங்கை மாதா, கருவில் இருக்கக்கூடிய பெண்ணும் எனக்கு கங்கை மாதா, பிறந்த குழந்தையும் எனக்கு கங்கை மாதா. மனத்தினாலும் மாந்தரை தீண்ட மாட்டேன். பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டேன். இது சத்தியம் அப்படின்னார். 33 தேவர்கள் வான்வடியாக வந்து பீஷ்மகா பீஷ்மகா பீஷ்மகான்னு பட்டத்தை கொடுத்தாங்க. அதான் பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு பேர் வருது. பீஷ்மர் என்கின்ற பட்டம் வந்தது. 886 ஆண்டு காலம் மனத்தினால் கூட மாந்தரை தீண்டாத ஒரு மகான். அப்படின்னா யார் அவரு? பீஷ்மாச்சாரியார். அவர் வந்து கங்கைக்கும் சந்தனுவுக்கும் 8வது பிள்ளையாக வந்து பிரம்மச்சரிய நித்திய பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்றார். அவருடைய வம்சாவளியில சத்தியவதி தாயாரை அழைத்து வந்து 2ஆம் தாரமாக சந்தனு மகாராஜாவுக்கு திருமணம் செய்துவிட்டு, அப்போ சத்தியவதி தாயாரும் சந்தனு மகாராஜாவும் திருமணம் முடிஞ்ச உடனே இந்த பீஷ்மரை கூப்பிட்டு ஒரு வரம் கொடுக்கிறாங்க. அப்பா, தந்தை என்று சொல்லக்கூடியவர் தான் மகனுக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாண வயசுல மகன் இருக்கின்ற பொழுது அப்பன் காதலுக்காக நீ என்ன திறந்திருக்கிறாய்? இளமையை திறந்திருக்கிறாய், நாட்டை திறந்திருக்கிறாய், மனைவியை திறந்திருக்கிறாய், பிள்ளையை திறந்திருக்கிறாய், பொன் பொருளை திறந்திருக்கின்றாய். அது மட்டும் இல்லை, இன்னைய தினத்திலிருந்து அவர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு விட்டார் அல்லவா? இந்த பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு விட்டால் பாயில் தூங்கக்கூடாது, பெட்ல தூங்கக்கூடாது, தலைக்கு உயரம் வச்சு தூங்கக்கூடாது. என்ன வச்சு? உயரம் வச்சு தூங்கக்கூடாது.
அது எதில தூங்கணும்? தர்பை புல் பாய் என்று சொல்லக்கூடியதில் தான் படுக்க வேண்டுமே தவிர பஞ்சு மெத்தையில படுக்க கூடாது. தலைக்கு என்ன வைக்கணும்? மனக்கட்டை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, மனை, அதை தான் வச்சு தூங்கணும். இல்லைன்னா இந்த கை தான் வச்சு தூங்கணும். அப்போ தந்தையின் பொருட்டு என்ன திறந்திருக்கிறார்? தூக்கத்தையும் மெத்தையையும் கூட திறந்திருக்கிறார். இப்படி ஒரு பிள்ளை பெறுவதற்கு சந்தனு என்ன புண்ணியம் செய்தாரோ அதனால சந்தனு சொன்னார், யான் செய்த புண்ணியத்தின் பலனாக, தவத்தின் பலனாக நீ விரும்புகின்ற வரைக்கும் யமன் உன்னை நெருங்காமல் இருக்கட்டும். கை தட்டணும்ல. அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இவர் என்ன கொடுத்துட்டார்? மரணம் என்று சொல்லக்கூடியதை நீ விரும்புற வரைக்கும் உனக்கு வராமல் இருக்கட்டும் இவர் கொடுத்துட்டார். அதனாலதான் பீஷ்மாச்சாரியார் 10வது நாள் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தின் பொழுது மரண படுக்கையில் படுத்திருக்கின்ற பொழுது அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். எத்தனை காலம்? 6 மாத காலம் அம்பு படுக்கையில படுத்திருந்தார். அவர்தான் நமக்கு கொடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடியது. 6 மாசம் அவர் அம்பு படுக்கையில படுத்திருக்கும் போதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியார் தான் நமக்கு கொடுத்தவர். அப்படி அந்த நாமத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம தை மாசம் வரக்கூடிய ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுவாரு? தென் திசையில் இருந்து தேர வடக்கு பக்கம் திருப்புவார். அதுக்கு பேர் தான் ரத சப்தமி. சூரியன் தேரை திருப்பக்கூடிய நாளுக்கு பேரு ரத சப்தமி. அந்த சப்தமிக்கு மறுநாள் அஷ்டமின்னு சொல்லக்கூடியதுல இந்த பீஷ்மாச்சாரியாருக்கு திதி கொடுக்கக்கூடிய வழக்கம். ரத சப்தமின்னு பேர் அதுக்கு. அந்த நாள்ல தான் நீங்க எல்லாம் தலையில ஒரு எருக்கை இலையில இருந்து பச்சரிசியை வச்சு சுமங்கலி எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? குங்குமம் வச்சும் விபூதி வைத்து ஆண்கள் 7 இடத்துல கண்ணால், காதால், தலையால், கையால் செய்த பாவங்கள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எருக்கை இலையை வைத்து என்ன கும்பிடுவான்? குளிச்சுட்டு நீராடிட்டு இவருக்கு திதி கொடுப்போம். நம் மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளது. அதுதான் பேர் ரத சப்தமி அப்படின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரியார் 886 ஆண்டு காலம் அவருடைய ஆயுள் காலம். எத்தனை காலம்? 886 ஆண்டு காலம். இப்போ அந்த சத்தியவதி தாயாருக்கு விசித்திர வீரியன், சித்ராங்கதன் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. சித்ராங்கதனை பட்டத்துக்கு வச்சுட்டார். அந்த பட்டத்தில் இருக்கக்கூடிய சித்ராங்கதனை என்ன பண்ணிட்டார்னா, சின்ன வயசு சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடியவர்கள் மேல போகக்கூடிய கந்தர்வர்கள், வான்வழியா பறந்து போகக்கூடிய கந்தர்வர்கள். அந்த கந்தர்வர்கள்ல ஒருவர் சித்ராங்கதன். அந்த சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடிய பேர் வேற யாருக்கும் வைக்க கூடாது. மனித குலத்தில் ஒரு அரசனுக்குரிய மகனுக்கு வைத்ததனால அந்த சித்ராங்கதன் பீஷ்மர் இல்லாத நேரம் பார்த்து இந்த சித்ராங்கதனை கொன்று விட்டார். கொன்னுட்டார். இப்ப ஒரு பிள்ளை போயிடுச்சு. 2வது பிள்ளையே விசித்திர வீரியன் பட்டத்துக்கு வந்தார். சந்தனு மகாராஜா வானுலகம் அலைந்துட்டார். இப்ப விசித்திர வீரியன் பட்டத்தில் இருக்கிறார். இப்ப விசித்திர வீரியன் பட்டத்தில் இருக்கின்ற பொழுது காசிமா நகரத்தினுடைய பெண்கள் 3 பேர், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, இவங்க 3 பேரையும் சுயவரத்தில் போய் அழைத்துட்டு வரார். அம்பை என்று சொல்லக்கூடிய பெண் தன்னுடைய தாய்மாமன் சாலுவ மன்னனை விரும்பியதனால அங்க திருப்பி அனுப்பிச்சிட்டார் பீஷ்மர். இந்த 2 பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். இந்த 2 பெண்ணும் திருமணம் ஆன உடனே சின்ன வயசுல அந்த 2 பெண்ணிடத்திலும் சுகத்தை அனுபவித்ததனால அவருக்கு சயரோகனம் என்று சொல்லக்கூடிய வியாதி வந்தது. அந்த நோய்க்கு பேர் என்னது? அந்த நோய் இப்ப என்ன பேர்ல இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? HIV. முதல்ல HIV யாருக்கு வந்தது? விசித்திர வீரியன் என்று சொல்லக்கூடியவருக்கு தான் HIV. அந்த நோய் அவர் தான் முதல்ல இறந்தாராம். அப்ப அந்த சயரோகனம் பெண்ணினால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்ணிடத்தில் 2 பெண்களிடத்துல சின்ன வயசு மாறி மாறி சுகத்தை அனுபவித்த காரணத்தினால் அவருக்கு அந்த நோய் அவரும் இறந்து விடுகிறார். இப்ப சிம்மாசனம் காலி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? பாரதத்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை.
ஒரு சில நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், அப்பம்மா செய்கிற கர்மா, தாத்தா பாட்டி செய்கிற கர்மா, தான் முன்வினை செய்த கர்மா. இப்போ தாசராஜன் என்ன சொல்லி இருக்கணும்? மூத்ததாரத்து பையனுக்கு சிம்மாசனம் கொடுங்க, இவனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுங்க. இந்த அம்மா வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு என்ன பதவி கொடுக்கணும்? மந்திரி பதவி கொடுக்கலாம், இல்ல சேனாதிபதி பட்டம் கொடுக்கலாம் இல்லையா? 6 மாதம் இவன் ஆளட்டும், 6 மாதம் அவன் ஆளட்டும் கொடுத்திருக்கலாம் இல்லையா? இவனுக்கு ஒரு நாட்டை பிரித்து கொடுத்து இவனை தனியா ஒரு நாட்டுக்கு ராஜாவாக்குங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட 56 தேசத்துக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு இடம் அசினாபுரம். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அசினாபுரியில கிட்டத்தட்ட 13,60,000 அரசர்கள் வந்து கப்பம் கட்டுறாங்க. அதுல ஏதாவது ஒரு நாட்டை கொடுத்து சத்தியவதியினுடைய வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு சிம்மாசனத்தை கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா அதெல்லாம் செய்யாம மூத்ததாரத்து பிள்ளைக்கு நாடு கொடுக்க கூடாது, பொன் பொருள் கொடுக்க கூடாது, சிம்மாசனம் அவன் ஆளணும்னு கேட்டார். இப்போ பாட்டம் பண்ண தப்பு யாருக்கு வந்தது? பேரனுக்கு வந்துச்சா? ஆயுள் இல்லையா? ஆயுள் போச்ச. இப்போ சிம்மாசனம் காலியா இருக்கு. இப்போ மனைவிமார்கள் 2 பேர், விசித்திர வீரியனுடைய மனைவிமார்கள் அம்பிகை அம்பாலிகை 2 பேருமே என்னவா இருக்கிறாங்க? விதவை பெண்ணாக இருக்கிறாங்க. இப்ப அந்த விதவை பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் இந்த சத்தியவதி தாயார் சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப உன்னதமானவள் சத்தியவதி, அவளை போன்று உலகத்தில் புண்ணியவதி இல்லை என்று சொல்லலாம். கங்காதேவியை காட்டிலும் 1000 மடங்கு குணவதியாம். யாரவ? சத்தியவதி தாயார். அதுக்கு பேரே என்ன பேரு? என்ன பேரு? சத்தியவதி. சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடிய பதின்னு அர்த்தம். என்னது? சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடியவள் என்பது பெயர். இப்போ அந்த அம்மா சொல்ற, மகனே பீஷ்மா, நீ கல்யாணம் தானே பண்ணிக்க கூடாது, உன்னுடைய தம்பி மனைவியோட சேர்ந்து குழந்தை சிவசிவா அம்மா செத்து போன்னு சொல்லு, செத்து போறேன். பெண்ணை மனத்தாலே தீண்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், உடம்பால தீண்ட சொல்றீங்களே தாயே, செத்து போன்னு சொல்லுங்க, நான் இறந்து போகிறேன், இந்த தீய செயல் மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட அடுத்த வினாடியே, அப்போ அப்படின்னா உனக்கு ஒரு தம்பி இருக்கான், அப்படியா? யாரம்மா? 18 புராணங்கள் என்று சொல்லக்கூடிய பாடி எழுதி கொடுத்த ஒரு பெருமான் வியாச பகவான், அவனை வரவழைத்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாமா? அம்மா என்னை மட்டும் விட்டுடு, சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் முனிவர்கள் யார் மூலியமாவது இந்த சிம்மாசனத்துக்கு குழந்தைய பெற்றுக்கோ, என்ன விட்டுடு. உடனே வியாச பகவானுடைய கதையை அங்குதான் உரைக்கிறார்கள். வியாச பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த வியாச பகவான் கதை என்ன அப்படின்னா, பராசர முனிவர் என்று சொல்லக்கூடிய பெருமான் 27 நட்சத்திரங்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு திதி இருக்கிறது. எத்தனை? என்னது? 27 நட்சத்திரங்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு திதி இருக்கு. அந்த திதி நமக்கு தெரியுமான்னா தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்? அந்த அளவு ஜோதிடத்தை கரைத்து குடிக்கக்கூடியவர்கள் இப்போ எவரும் இல்லை. அரைகுறையா படிச்சுட்டு அரைகுறையா கத்துக்கிட்டு பரிகாரத்தின் மூலியமாக இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆமா ஒரு ஜாதகத்திற்கு எடு. ஆமா, இப்போ வியாபார நோக்கம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி கோயிலை கட்டுவதற்கு இந்த 27 நட்சத்திரங்களும் ஒன்று கூடக்கூடிய திதியில் தான் கோயில்களுடைய தூண்கள் நிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. 3:45 நாளிகை 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்த நேரம். இந்த கல்லை சாதாரணமாக தர்மாகோல் என்று சொல்லக்கூடிய வெயிட், அதாவது வெயிட்லெஸ் சொல்வீங்க இல்லையா, குறைவான வெயிட் இருக்குமா. ஒரு ஆள் கிட்டத்தட்ட 100 தூண்களை எடுத்து நிறுத்தலாமா. அந்த அளவுக்கு கல்லும் என்னவாகும், தக்கை போல மாறிவிடுமா. அப்படி ஒரு திதி இருக்கிறதா, அப்படி ஒரு திதி இருக்கான்.
அந்த காலத்து ராஜாக்கள் இதுக்காகவே ஜோதிடர்களை வைத்துக் கொண்டிருந்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல நமக்கு ஜோதிடத்தை வழி வகுத்து கொடுத்தவர் பராசர முனிவர். நமக்கு ஜோதிடத்தை வழிவகுத்து கொடுத்தவர் யாரு? பராசர முனிவர். அவர் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தவர். சந்திர பகவானுடைய மனைவிமார்கள் 27 நட்சத்திரங்கள் ஒன்று கூடக்கூடிய திதி எது? அந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவன் உலகை ஆளுவதற்காக 18 புராணத்தை அவன் பாடுவான் என்பதற்காக பராசர முனிவர் இக்கரைக்கு அக்கறைக்கு ஓடம் ஓட்டுவாங்க. பகல்ல மீனவர்கள் ஓட்டிடுவாங்க. இந்த முனிவர்கள் எல்லாரும் வந்து கேட்டாங்க தாசராஜன் இடத்துல, சத்தியவதியினுடைய அப்பா கிட்ட கேட்டாங்க. பகல்ல ஆண்கள் ஓடம் ஓட்டிடுறாங்க, இரவுல நாங்க கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. சித்தர்கள் நாங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு ஓடத்துல போவதற்கு இரவுல யாரும் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு யாரையாவது ஒருத்தரை நியமித்து விட்டால் பகலிலும் இரவிலும் அவங்க மட்டும் எங்களுக்கு ஓடம் ஓட்டுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா. ஆண்கள் கிட்ட கேட்ட உடனே ஆண்கள் எல்லாரும் சொன்னாங்க, பகல்ல நாங்க போய் மீன் பிடிச்சிட்டு வந்து இரவுல தான் நாங்க தூங்க முடியும், இல்லைன்னா இரவுல மீன் பிடிக்க போனா நாங்க பகல்ல தான் தூங்க முடியும். அதனால அதுக்குன்னு யாரையாவது போட்டு விட்டால் தனியா ஒரு ஆள் எப்பவும் கூட்டு போலாம், எப்பயும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னா எல்லா ஆண்களும் மறுத்துட்டாங்க. அப்ப தாசராஜன் சொன்னார், முனிவர்களுக்கு ஓடம் ஓட்டுவது சிறப்பு, எல்லாரும் மறுத்து விட்டால் எப்படின்னும் பொழுது இந்த குழந்தையா முன் வந்து சொல்ற, அப்ப நான் ஓடம் ஓட்ட சிறு வயதிலிருந்து உங்க கூட ஓடம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஓடம் ஓட்ட எனக்கு நன்றாக தெரியும், நான் ஏன் அந்த ஓடத்தை ஓட்டக்கூடாது, அந்த முனிவர்களுடைய ஆசையும் எனக்கு கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மீன்ல இருந்துதான் அந்த குழந்தை பிறந்தது. அதனாலதான் அவளுக்கு மச்சகந்தினே பேரு. அவளுடைய உடம்பு தேகம் முழுவதும் மச்ச நாத்தடிக்கும், மீன் நாத்தடிக்கும். அதனால அவங்க எல்லாருமே சகித்து தன்மையோட ஓட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த பெண் தான் ஓடம் ஓட்டுவா, இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஓடம் ஓட்டிட்டு இருப்பா. இப்ப இக்கரைக்கும் அக்கறைக்கும் ஓடம் ஓட்டக்கூடிய சத்தியவதி தாயாருடைய இடத்தில் பராசரர் வந்து கேட்கிறார், அம்மா சீக்கிரம் கரைக்கு போகணும், ஓடம் ஓட்டு. இந்த ஓடத்துல வந்து ஒரு பக்கம் ஒரு ஆள் உக்காந்தாங்கன்னா ஓடம் கவிழ்ந்துரும், 4 பக்கம் 4 பேர் உட்கார்ந்தாதான் ஓடம் தள்ள முடியும் இல்லையா, அந்த படகை தள்ள முடியும். அதனால அந்த பெண் சொன்னா, இன்னும் 3 பேர் வரட்டும், நான் ஓடம் ஓட்டுறேன்னா. அம்மா அது வரைக்கும் எனக்கு நேரம் கிடையாது, அதனால நீ ஓட்டு, இந்த 4 பேருக்குரிய பலத்தை நானே தரேன், 4 பேருக்குரிய பாரத்தை நானே தரேன். அப்படியா, சரி உட்காந்தாச்சு. 4 பக்கமும் அந்த பாரம் வந்துட்டது, வெயிட் வந்துட்டது. இப்ப இந்த அம்மா ஓடம் ஓட்டுறா, அம்மா குழந்தை சீக்கிரம் போ சீக்கிரம் போனார். ஐயா என் வயது என்ன 9 வயசு குழந்தை 4 பேருடைய பாரத்தை தள்ளணுமா இல்லையா தண்ணி ஓடத்துல. அதனால என்னால இவ்வளவுதான் வேகம் ஓட்ட முடியும். குழந்தை நான் கரைக்கு போய் சீக்கிரமா ஒரு மன்னனை பார்த்து அந்த மன்னனிடத்துல ஒரு பெண்ணை கேட்டு அந்த பெண்ணோட கூடி கலந்து ஒரு பிள்ளையை பெறத்துக்கு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா ஓடம் ஓட்டுன்னார். இந்த பாதி ஆறு தாண்டறதுக்கு பாதி ஆத்துல நிற்கும் பொழுது நேரம் முகூர்த்த நேரம் வந்துட்டுது. பெண்ணே என்னுடன் கூடுவாயாக, இவருக்கு தேவை இப்ப பெண்ணு. அந்த அம்மா சொன்னா, சிவ சிவா நான் மங்கை பருவம் வாய்க்கவில்லை, இது மொட்டு கசக்கினா வாசனை வராது. குழந்தைக்கு மங்கை பருவம் வாய்க்கணும் இல்லையா, மங்கை பருவம் என்று ஒன்று வாய்த்தால் தானே கரு என்று சொல்லக்கூடியது அவள் வயிற்றில் உற்பத்தி ஆகும். அதனால மங்கை பருவம் வாய்க்காத இடத்துல எப்படி நான் வந்து குழந்தை பாக்கியத்தை சுமக்க முடியும். பெண்ணே நான் ஒரு மந்திரம் சொல்றேன், நீ அந்த மந்திரம் சொன்னா உனக்கு மங்கை பருவம் வந்துடும். ஒரு மந்திரம் சொன்னார், மங்கை பருவம் வந்தது. பருவம் வந்த அடுத்த வினாடியே இது பகலாக இருக்கின்றதே எப்படி கூடுவது. கையில் இருக்கக்கூடிய அப்படி விபூதியை ஊதினார், பனிமலை போல சுத்துரம் ஆனது. 3.25 நாளிகை 1.5 மணி நேரத்துக்குள்ள பராசர முனிவராக இறக்கக்கூடியவர் சத்தியவதி தாயாரனுடைய உடம்பு தேகத்தில் நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவரை ஒருவர் தொட்டு கொள்ளுவது அல்ல. தீட்சைன்னு சொல்வாங்க தெரியுமா, பார்வை என்று சொல்லக்கூடியதனால நலம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அது மந்திரத்தின் மூலியமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு அர்த்தம். அது இப்போ அந்த மந்திரம் சொன்ன உடனே அடுத்த வினாடி 3.25 நாளிகைக்குள்ள ஒரு கரு உற்பத்தி ஆகி 10 மாசம் அந்த கரு எப்படி வளருமோ அது மாதிரி வளர்ந்து 3.25 நாளிகைக்குள்ள இந்த அம்மா எவ்வளவு உயரம் இருப்பாலோ அந்த உயரத்தில் ஜடாமுடியோடு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அவர்தான் வியாச பகவான், அவர்தான் வியாத வியாசர், அவர்தான் வேத, அதாவது வேதத்திற்கு
வியாசர். வேதம் முழுவதும் தொகுத்து கொடுத்த ஒரு பெருமான். 4 வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் வியாச பகவான். பாரதத்தை பாடியவர் வியாச பகவான். 18 புராணத்தை பாடியவர் வியாச பகவான். இப்ப அந்த வியாச பகவான் என்று சொல்லக்கூடியவர் அவதரித்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? அவர் பாட்டுக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு கரையேறிட்டு போயிட்டார். இப்ப இந்த குழந்தைய கையில வச்ச உடனே மீண்டும் இந்த குழந்தைக்கு என்ன வந்தது? மங்கை பருவம் இல்லை. என்ன பருவம்? சாதாரணமா 9 வயசு பருவம் மீண்டும் வந்துட்டது. ரிஷி பிண்டம் இரவு தங்காதுன்னு சொல்லுவாங்க. ரிஷி பிண்டம் இரவு தங்காது. இப்ப அந்த குழந்தை கேக்குது, வியாச பகவான் கேட்கிறார், அம்மா என் தந்தை யார்? அதோ போறாரே அந்த பராசர முனிவர் தான் உன் தந்தை. அம்மா கீழே விழுந்தார். இது எல்லாரும் நல்லா கேட்கணும் இந்த கதையை. என்ன தெரியுமா? அவரு அம்மா பிறக்கிற பொழுது எந்த உயரம் அம்மா இருந்தாலும் அந்த உயரத்துக்கு பிறந்துட்டார். இப்போ சாஷ்டாங்கமாக அந்த ஆற்றினுடைய மணல்ல அவர் பிறக்கின்ற பொழுதே நெற்றியில விபூதி இருந்ததல்லவா, அந்த விபூதி என்று சொல்லக்கூடிய திருநீரு சத்தியவதி தாயாருடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிற பொழுது அவள் பாதத்தில் அப்படியே அச்சு விழுந்தது. ஒவ்வொரு பிள்ளையும் தாய் தந்தையரை வணங்குகிற பொழுது அவன் நெற்றியில் இருக்கக்கூடிய சந்தனமோ விபூதியோ குங்குமமோ அந்த தாயினுடைய தந்தையினுடைய பாதத்தில் அச்சு படிவது போல விடணுமா. அது ஆசீர்வாதம். அப்போ ஒரு வார்த்தை வியாச பகவான் சொன்னார், அம்மா மனதில் நினைத்தால் உங்க கண்ணு முன்னாடி நான் காட்சி தருவேன். உங்க கண்ணு முன்னாடி நான் காட்சி தருவேன். இப்போ அந்த கதையை சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட சொல்றா, நான் வியாச பகவானை அழைக்கட்டுமா? அம்மா அழைத்து கொள்ளுங்கள். வியாச பகவானேன்னு கூப்பிடல, வியாசான்னா அடுத்த வினாடி ஜடாமுடியோடு வந்து நின்று தன் தாயின் பாதத்தில் விழுந்து வணங்குறார் மீண்டும். ஏன்னா பல வருஷம் கழிச்சு இப்ப பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி நடந்த கதையை வியாச பகவான் இடத்தில் சொல்றார். சொன்ன அடுத்த வினாடி வியாச பகவான் சொல்றார், இப்ப நேரம் நல்லா இல்ல, இப்போ நேரம் நல்லா இல்ல, அதனால நேரம் நல்ல நேரமா பார்த்து நான் வருகின்றேன். அதற்குள்ளர இந்த 2 பெண்களிடத்தில் சம்மதம் வாங்கி வைப்பது உங்கள் வேலை என்று யார் சொல்றது? வியாச பகவான் சொல்லுகிறார். இன்றைய நிகழ்வு அஸ்தினாபுரியினுடைய வரலாறு நாளை ஒரு நாள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.